சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? சாப்டர் 12 இவே பில்லுன்னு ஹெட்டிங் இருக்கு. லைக் ஆஸ் யூஸ்வல் தான், எப்போதும் போல 3110 நோட் புக் வந்துருக்கும்ல, அந்த புக் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து டேஸு டேட்டு இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த சாப்டர் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா வந்து இவே பில்லோட ரெக்குயர்மெண்ட் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிஃபை தி சிச்சுவேஷன் இன் விச் இவே பில் இஸ் ரெக்வயர்ட் டு பி ஜென்ரேட். எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் வந்து இவே பில் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த இவே பில்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஃபர்னிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கன்சாலிடேட் இவே பில்னு ஒன்று இருக்கு. நீங்கள் எப்படி கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்கல்ல, அது ஒன்றுக்கும் மேற்பட்ட இவே பில்ஸை வந்து நீங்கள் சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதான் கன்சாலிடேட். அந்த கன்சாலிடேட் இவே பில்லுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னன்ற மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் வேர் இவே பில் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு பி ஜென்ரேட்டட். எந்தெந்த டைம்லலாம் வந்து இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ண தேவையில்லை. இவே பில் என்ன தெரியுமா? என்ன ஐடியா? இவே பில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகுது, ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகுது அப்படின்னா கூட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா இவே பில் ஜென்ரேட் பண்ணி தான் கூட்ஸ் வந்து மூவ் பண்ணணும். ஸோ அது வந்து ஜிஎஸ்டி ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஜென்ரலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து எந்த கூட்ஸ் எங்கே போகுது, யார்கிட்ட போகுதுன்ற மாதிரி எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் வந்து நம்ம ஆக்சுவலாக சொன்னோம்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டியில் வந்து ஒரு 70% சிலபஸ் கவர் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு புக்கு தான் மெயின். அதுலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% சிலபஸ் வந்து கவர் ஆயிடும். இப்போ ரிமைனிங் பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஒரு 20% 30% போகுது. ஓகேவா? எக்ஸாம் ஓரியன்டாக சொல்கிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து ஈஸி டாபிக் தான். புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ சாப்டர் ஓவர் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 12.2ல ஜஸ்ட் மேலே பார்த்தது தான். இவே பில்னா என்ன, பெனிஃபிட்ஸ்னா என்ன, கன்சாலிடேட் என்ன, கேன்சலேஷன் இவே பில்லுங்க ஒரு டாபிக் புதுசாக இருக்குது, மேலே கொடுக்காது. அதுக்கப்புறம் வந்து இவே பில்லோட வேலிடிட்டி பீரியட் எவ்வளோ, அதுக்கப்புறம் கன்சாலிடேட் இவே பில், சிச்சுவேஷன் வேர் இவே பில் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு பி ஜென்ரேட்டட், அதுக்கப்புறம் பிளாக்கிங் ஆஃப் இவே பில் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டி. ஓகேவா? இதுதான் வந்து மேஜரான ஹெட்டிங்ஸ். இது எல்லாமே என்னன்றது டீப்பாக பார்த்துருவோம் இப்போ. ஸோ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்களா? என்ன சொல்கிறாங்க? அண்டர் ஜிஎஸ்டி ரெஜிம் ஃபார் குயிக் அண்ட் ஈஸி மூவ்மெண்ட் ஆஃப் goods across India without any hindrance, all the check posts across the country are abolished. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் செக் போஸ்ட் இருக்கும். ஸ்டேட்லேயே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் செக் போஸ்ட், ஒவ்வொரு ஊருக்குமே செக் போஸ்ட் இருக்கும். பட் ஜென்ரலாக வந்து குட்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து செக் பண்ணி அமைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஜென்ரலாக என்ன ஆகும்? குட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு டைம் அதிகமாகும். ஆனால் இந்த இவே பில் ஜென்ரேட் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து செக் பண்ணது வெரிஃபை பண்ண வெஹிக்கல்ஸ் மாதிரி அந்த இவே பில்லை மட்டும் ஷோ பண்ணிட்டு இதுதான் உள்ள இருக்குன்ற மாதிரி அப்ரூவல் வாங்கிட்டு எல்லா செக் போஸ்ட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ however, in order to monitor the movement of goods for controlling any tax evasion, e-way bill system has been introduced. ஸோ டாக்ஸ் எவேஷன்லாம் குறைக்கிறதுக்காக இந்த e-way bill சிஸ்டம் கொண்டு வராங்க. ஏன்னா அந்த குட்ஸ் மூவ் ஆகுதுன்னா கன்ஃபார்மாக பார்த்துருவோம், பில்லை வந்து நோட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த குட்ஸோட ஒர்த் என்ன, வேல்யூ என்னன்றது எல்லாமே வந்து போர்ட்டலில் அப்லோட் ஆயிரும். அப்போ டிஃபால்ட்டாக வந்து டேக்ஸ் வந்து அவங்க கம்மியாக பே பண்ண முடியாது. ஆக்சுவலாக என்ன பண்ணாங்களோ அதுக்கு தான் வந்து பண்ண முடியும். So under this system, a taxpayer prior to movement of goods via conveyance would inform each transaction details to the tax department. புரியுதா? குட்ஸ் வந்து அவர் பிளேஸ் விட்டு மூவ் பண்றதுக்கு முன்னாடி டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த குட்ஸ் தான் கொண்டு போறேன், இத்தனை குவான்டிட்டி கொண்டு போறேன், இவ்வளவு வேல்யூல கொண்டு போறேன்ற மாதிரி, இந்த இடத்துக்கு கொண்டு போறேன், இந்த சப்ளைட்ட கொண்டு போறேன்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே வந்து அவர் கொடுத்துருவாரு. யார்கிட்ட கொடுப்பாரு? டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருவாரு. ஸோ obtain an acknowledgement number for having this informed. And this acknowledgement number as a valid document accompanying the conveyance. So அந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்க வந்து ஒரு acknowledgement number வந்து ஜெனரேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். The idea is that taxpayer be made to upload the details of each transaction to a common portal through the internet, and once uploaded, the common portal will automatically generate a document which can be tracked and verified easily by any stakeholders. புரியுதா? ஆக்சுவலாக ஈன்னு சொல்கிறாங்கல்ல, ஈனா என்ன? ஜென்ரலாக எலக்ட்ரானிக் தான். அப்போ சிம்பிளாக வந்து டிஜிட்டல். ஸோ இதை வந்து நம்ம ஆஃப்லைனில் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் பண்ணிருந்தாங்க, பட் கரெக்டாக என்ன பண்ணுறோம்னா ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைனில் இந்த போர்ட்டலில் வந்து இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்ட்டிக்கு யார் டிரான்ஸ்போர்ட்டரோ அவனுக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்கும், யார் வேணால் அதை எடுத்து பார்த்துக்க முடியும். இந்த பில் நம்பரை போட்டால் இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த ரேட்டட் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவே பில் ப்ரொவிஷன்லாம் வந்து ஒரு சில செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு செக்ஷன் நம்பர் சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சது தான். காமன் போர்ட்டல்லாம் ஒன்றும் இல்லை, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் போர்ட்டல் இருக்குல்ல, ஜிஎஸ்டிக்குன்னு போர்ட்டல் இருக்கும் ஃபைல் பண்ணுறதுக்கு, அந்த போர்ட்டல் தான். அந்த போர்ட்டல் தான் நம்ம போயிட்டு வந்து இவே பில்லும் ஜென்ரேட் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டாக்ஸபிள் சப்ளை தெரியும், பிளேஸ் ஆஃப் பிசினஸ் உங்களுக்கு தெரியும், டாக்ஸபிள் பர்சன், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ், ப்ராப்பர் ஆஃபீஸர்னா ஒன்றும் கிடையாது, அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸர், கமிஷனர், இல்லை வந்து அப்ரூவ்ட் பை சம்மன் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பர்சன் தெரியும், டாக்ஸ் பீரியட் தெரியும், டாக்குமெண்ட் தெரியும், வவுச்சர் தெரியும், கன்வெயன்ஸ் தெரியும். லைக் டெஃபினேஷன் எதுவும் பெருசாக இல்லை, எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா இவே பில்னு சொல்லிட்டு. ஸோ மேலே பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் அதே தான், குயிக் அண்ட் ஈஸி டிரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் டாக்ஸ் எவேஷன் சொல்லிட்டு அந்த பேரா முடியுதா. அகைன் ஃபுல்லாக ரிப்பீட்டட் தான். ஓகே, இன்ட்ரோவில் பார்த்ததும் இங்கே நெக்ஸ்ட் வர 3 பேராவும் சேம் தான், டிஃப்ரென்ஸ் கிடையாது, அப்படியே எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணிக்கோங்க நீ ஃப்ரீயாக இருக்கப்ப. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்டாட்யூட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 68 என்ன சொல்றது அப்படின்னா, கவர்மெண்ட் மே ரொக்கே தி பர்சன் இன் சார்ஜ் ஆஃப் அ கன்வெயன்ஸ் carrying any consignment of goods of a value exceeding such amount as may be specified to carry with him such document and such devices as may be prescribed. Rule 138 prescribes e-way as the document to be carried for the consignment of goods in certain specified cases. ஸோ வந்து இதெல்லாம் வந்து லா படி என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கன்வெயன்ஸ் கொண்டு போகிறாங்கல்ல, அவங்க வந்து நார்மலாக ஒரு லெஸ் வேல்யூ குட்ஸ் கொண்டு போகிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க சொல்லியிருக்க ப்ரிஸ்கிரைப்டு வேல்யூக்கு மேலே, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 வச்சுக்கோங்க, 50,000க்கு மேலே வச்சு குட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கன்ஃபார்மாக வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த குட்ஸுக்கான ப்ரூஃபாக இவே பில்லை வந்து வச்சிருக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கவங்க இவே பில்லை வந்து வச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து லாவில் சொல்லிட்டு ஒரு ரெக்யர்மெண்ட். அதுக்கப்புறம் இவே பில்னா திருப்பி ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இவே பில் இஸ் a receipt or document issued by a carrier giving details and instructions relating to shipment of consignment of goods, and details include name of consignor, consignee, point of origin of the consignment, its destination. புரியுதா? ஏ பில் வந்து ஜென்ரலாக தான் இருக்கும், யார் அனுப்புறா, யார் வாங்குறா, எங்கேருந்து போகுது, யார்கிட்ட போகுது, வேல்யூ என்ன, இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து மேலே இருக்குது பே பில். இவே பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவே பில் இஸ் அ compliance mechanism wherein by way of digital interface the person causing the movement of goods uploads the relevant information prior to the commencement of movement of goods and generate a e-way bill on the GST portal. In other words, e-way bill is an electronic document generated on the GST portal evidencing movement of goods. Simple ah இத மட்டும் எதனால போடு, e-way bill என்ன, GST portal ஜெனரேட் பண்ண ஒரு பில். எதுக்கு அந்த பில்? goods வந்து மூவ்மெண்ட் பண்றப்ப ட்ராக் பண்றதுக்காக எனேபிள் பண்ண பில்ன்ற மாதிரி சொல்லிடணும். ஓகேவா? தூக்கு வருதா இருக்காச்சு? இல்ல. நெக்ஸ்ட், what are the benefits of e-way bill? e-way bill ஓட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, physical interface to pay way for digital interface resulting in elimination of state boundary check postோட எலிமினேஷன். புரியுதா? ஏ பில்ல பற்றி ஈஸியா வந்து அந்த செக் போஸ்ட்ல அத்தாரிட்டி வந்து அப்ரூவ் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வண்டியா நிப்பாட்டி செக் பண்ணணுன்ற மாதிரி அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட், ஸோ அந்த மாதிரி நிப்பாட்டதுனால குட்ஸ் வந்து ஃபாஸ்டா மூவ்மெண்ட் ஆகுமா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து எலிமினேஷன் ஆஃப் செக்கிங்ன்ற மாதிரி ஒன்று இருக்கு. செகண்ட் வந்து ஃபாஸ்டர் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இட் வில் இம்ப்ரூவ் தி டேர்ன் அரவுண்ட் டைம் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஹெல்த் தி லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி பை இன்க்ரீசிங் தி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் அண்ட் ரெடியூசிங் தி டிராவல் டைம் அஸ் வெல் அஸ் காஸ்ட். கரெக்ட் தானே? நின்று ஒரு பக்கம் நின்று போகிறப்ப என்ன ஆகும், போகிற டைம் அதிகமாகும். ஸோ டிஃபால்ட்டாக ட்ரக்கோட சார்ஜஸ் அதிகமாகும், டிரைவரோட லேபர் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டயக்ராம் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன டயக்ராம் இது, ஜஸ்ட் ஓகே அங்கே கொடுத்துருக்காங்கல்ல மேலே, அதோட ஃப்ளோ சார்ட் மாதிரி தான் இருக்குது. என்ன ஆகும், என்ஹான்ஸ் சப்ளை செயின் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் faster movement of goods, single e-way bill valid across the country. ஒரு e-way bill போட்டா ஆல் டுகெதர் மொத்த இந்தியாவுக்குமே அது வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஈஸி டு ஜெனரேட், இன்ஸ்டன்டா வந்து ஆன்லைன்ல ஜஸ்ட் ஒரு 5 minutes ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரெடியூசஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ். அங்க என்ன சொல்றாங்க, அப்படியா? அதான் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸா? இல்ல கேக்குறேன், எனக்கு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் சரி ஓகே. அதுக்கப்புறம் ரொக்கேட் ஃபார் கன்சைன்மெண்ட் வேல்யூ எக்ஸீடிங் 50,000. இந்த ஒரு பாயிண்ட் தான் புதுசு. மேலே பார்த்தாங்களா ப்ரிஸ்கிரைப் லிமிட்டை தாண்டா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக அவங்க 50,000 சொன்னேன், பட் ஆக்சுவலாகவே வந்து 50 தான். 50க்கு மேலே கிராஸ் பண்ணாங்கன்னா இவே பில் வந்து ஜெனரேட் பண்ணும். நெக்ஸ்ட், இவே பில் இஸ் ஜென்ரேட்டட் எலக்ட்ரானிக்கலி இன் ஃபார்ம்
GST EVB 01. ஓகேவா? இந்த ஃபார்ம்ல தான் EVA பில் வந்து நம்ம ஜெனரேட் பண்றோம். இப்போ GSTக்கே பார்த்தோம்ல, ஓகே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கல, அதில் இருக்கும், இப்போ விட்டுருங்க. ஸோ இந்த EVA பில் வந்து பார்த்தோன்னா EWB EVA பில் 01 ஃபார்ம்ல தான் ஜெனரேட் பண்றோம். இதில் போர்ட்டலில் EVA bill can be generated through various modes like web, Android app, SMS, அதுக்கப்புறம் using bulk upload tool and API. ஓகே, EVA bill generate பண்றதுக்கு various options இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் facility of generation, cancellation, updation and assignment of EVA bill is available to the supplier, recipient and the transporter as the case may be. புரியுதா? அந்த EVA bill வந்து ஜெனரேட் பண்றதுனா சப்ளையர் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல, சப்ளையரும் பண்ணலாம், ரெசிபியன்ட்டும் பண்ணலாம், அந்த வண்டி ஓட்டு போறாங்கல்ல டிரான்ஸ்போர்ட்டர் அவங்களும் பண்ணலாம். பிகாஸ் அது இருந்தால் தான் மூவ்மெண்ட்டே பண்ண முடியும். அப்படின்னா அது இருந்தால் அவர் ரிசீவ் பண்ண முடியும். ஒருவேளை வந்து சப்ளையர் வந்து அண்டர்ஸ்டா இருக்காரு, பண்ண தெரியாதுன்னு சொல்றாருன்னா அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டராக இருந்தால் தான் ஓட்ட முடியும். ஸோ 3 பேத்துக்குமே ரைட்ஸ் இருக்கு. யார் வேணா EVA bill வந்து ஜெனரேட் பண்ணலாம். For generation of EVA bill is that the person who generates EVA bill should be a registered person on GST portal. சொல்றாங்களா? யார் அந்த EVA bill ஜெனரேட் பண்றாங்களோ அவங்க வந்து GST portalல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். And he should register on the EVA bill portal using his GSTN. If the transporter is generating the EVA bill but he is not registered person under GST law, it is mandatory for him to get enrolled on EVA bill portal before generation of the EVA bill to get 15-digit unique transporter ID called TRANSIN. Generally EVA bill வந்து ரெஜிஸ்டர் பர்சன் தான் ஜெனரேட் பண்ண முடியும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டர்லாம் வந்து மேக்ஸிமம் ரெஜிஸ்டர் இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வந்து அவங்க ரெஜிஸ்டராக இல்லை அப்படின்னா அவங்க வந்து EVA bill போர்ட்டலில் போயிட்டு என்ன பண்ணணும்? இங்க போய் என்ரோல் பண்ணும். GST போர்ட்டல் கிடையாது, EVA bill போர்ட்டல்ல போயிட்டு அவங்க வந்து அவங்க ஐடி எல்லாம் கொடுத்து என்ரோல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 டிஜிட் கோட் கிடைக்கும். அந்த கோட் பேர் தான் வந்து டிரான்சின். அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து குட்ஸை வந்து மூவ் பண்ணலாம். புரியுதா? நான் வச்சுக்கோங்க. சப்ளையர் ஒருவர் ரெஜிஸ்டர் ஆகல, ஆனால் டிரான்ஸ்போர்ட் வந்து குட்ஸை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டரை போயிட்டு EVA bill போர்ட்டல்ல கோட் ஜென்ரேட் பண்ணி அந்த கோடை வந்து ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணி அவங்க வந்து டிராவலில் வந்து கொண்டு போவாங்க. ஓகேவா? ஸோ டிரான்சின் சொல்லியிருக்காங்களா? டிரான்சின் ஆர் டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? இட் இஸ் அ யூனிக் நம்பர் ஜென்ரேட் பை EVA bill சிஸ்டம் ஃபார் அன்ரெஜிஸ்டர்ட் டிரான்ஸ்போர்ட்டர். புரியுதா? அவர் ரெஜிஸ்டர்ட் டிரான்ஸ்போர்ட்டராக இருந்தால் அவருக்கு EVA bill நம்பரே வந்துடும் GST போர்ட்டலில். அன்ரெஜிஸ்டர்ட் டிரான்ஸ்போர்ட்டர் தான் இந்த மாதிரி எடுப்பார். once he enrolls on the system which is similar to the GSTN format and is based on state code, PAN, checksum digit. This TRANSIN or transport ID can be shared by transporter with his clients. இவர் வந்து இந்த ஐடியா வந்து அவர் கிளைண்ட் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். Who may enter this number while generating EVA bill for assigning goods to him. புரியுதா? இவர் வந்து டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த நம்பர் கிளைண்ட் கிட்ட போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த நம்பரை யூஸ் பண்ணி என்ன குட்ஸ் போகுது எவ்வளோ போகுதுன்றத கிளைண்ட் வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா EVA bill ப்ரொவிஷன் சொல்லிட்டு திருப்பி இந்த ரூல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து when EVA bill is located to be generated கேட்குறான். நமக்கே தெரியும், மேலேயே பார்த்தோமா, என்ன பார்த்தோம்? கன்சைன்மெண்ட் வேல்யூ வந்து 50,000 ரூபாயை தாண்டிச்சு அப்படின்னா EVA bill வந்து ஜெனரேட் பண்ணும். என்ன சொல்றான்? in relation to a supply or for reason other than supply due to inward supply from unregistered person. இது எந்த கேஸா இருந்தாலுமே சப்ளையோட வேல்யூ தான் 50,000 அடிச்சிடான் இல்லை, குட்ஸோட வேல்யூவே கொண்டு போற குட்ஸோட வேல்யூ ஈவன் தான் சப்ளையே இல்லைனாலுமே 50,000 கிராஸ் பண்ணுது அப்படின்னா EVA bill வந்து ஜெனரேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே? The registered person who caused such movement of goods shall furnish the information relating to the said goods as specified in Part A of Form GST EVB 01 before commencement of the such movement. ஆல்ரெடி பார்த்தோம்ல GST EVB 01 ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணுன்ட்டு. அதில் வந்து பார்ட் ஏ பார்ட் பின்ட்டு ரெண்டாக பிரியும். பார்ட் ஏல என்ன பார்த்தோம்னா அந்த குட்ஸை பற்றின டீடைல்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஹூ காஸ் சச் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் ஷால் ஃபர்னிஷ் தி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு குட்ஸ் ஸ்பெசிஃபைட்.
ஸோ அந்த ரிஜிஸ்டர் பர்சன் வந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாருல, அவர் வந்து இந்த இவே பில் 01 ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுவார். அதில் பார்ட் ஏல வந்து குட்ஸை பற்றி டீடைல்ஸ்லாம் என்னன்றதை அவங்க வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேவா? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் இன்ஃபர்மேஷன் இஸ் டு பி ஃபர்னிஷ்ட் ப்ரியர் டு தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் இஸ் டு பி இஷ்யூட் வெதர் மூவ்மெண்ட் இஸ் இன் ரிலேஷன் டு சப்ளை ஆர் ஃபார் ரீசன்ஸ் அதர் தென் சப்ளை. கேட்பாங்க ஒருவேளை எக்ஸாம்ல, சப்ளைனா மட்டும்தான் உங்களுக்கு இவே ஜெனரேட் பண்ணுவான்னு கேட்பாங்க. அப்புறம் ஏன் சொல்லணும்? அதர் தென் சப்ளையா இருந்தாலும் குட்ஸோட வேல்யூ 50% மாறுது அப்படின்னா இவே வந்து ஜெனரேட் பண்ணுன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட் காசஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ்? who causes movement of goods? என்ன சொல்றாங்க? if supplier is registered and undertakes to transport the good, movement of good is caused by the supplier. ஓகேவா? ஒரு சப்ளையர் ரெஜிஸ்டர்டா இருக்காரு, குட்ஸையை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு அக்செப்ட் பண்றாரு அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் வந்து சப்ளையர் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காருன்ற மாதிரி அர்த்தம். if recipient arranges the transport and movement is caused by him, ஓகே கரெக்ட். ஒருவேளை ரெசிபியன்ட் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் அரேஞ்ச் பண்றாரு அப்படின்னா மூவ்மெண்ட் காஸ் பண்ணது ரெசிபியன்ட். ஓகே, சப்ளை ஆரம்பிச்சானா சப்ளை ரெசிபியன்ட் பண்ணாங்கன்னா வந்து ரெசிபியன்ட். இஃப் குட்ஸ் ஆர் சப்ளைடு பை an unregistered சப்ளையர் இருக்காருல்ல, அவர்கிட்ட இருந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் ரெசிபியன்ட்டுக்கு போகுது அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணிருக்கா, யார் காஸ் பண்ணிருக்கா? ரெசிபியன்ட். ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்குமே தெரியும். unregistered to registered na registered person na responsible. If recipient is known at the time of commencement of the movement of goods, okay va, register recipient da காசு பண்ணிருக்காரு எப்ப? மூவ்மெண்ட் அப்ப அவர் தெரிஞ்சார் அப்படின்னா அவர் தான் காசு பண்ணிருக்காரு. திருப்பி கீழே பார்த்தோம்னா வந்து மூவ்மெண்ட் கன்சைன்மெண்ட் வேல்யூ சொல்லி கொடுத்துருக்காங்களா? So meaning of consignment value கொடுத்திருக்காங்களா? Consignment value of goods shall be the value determined in accordance with provision of section 15 ஒன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் டிக்ளேர் பண்ண வேல்யூ இல்ல பில் ஆஃப் சப்ளை, டெலிவரி சலான், அந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதுல வந்து அவங்க டிக்ளேர் பண்ணிருக்க வேல்யூ. ஆல்சோ இன்க்ளூட் சென்ட்ரல் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ், IGST if any in the document, and shall exclude the value of exempt supply of goods where the invoice is issued in respect of both exempt and taxable supply of goods. First 3 பாயிண்ட் ஓகே, சிம்பிள் தானே. ப்ரொவிஷன்ல சொன்னபடி, அதுக்கப்புறம் இன்வாய்ஸ்ல போட்டபடி, அதுக்கப்புறம் வந்து GST எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். 4th பாயிண்ட் என்ன சொல்றாங்க? shall exclude the value of exempt supply of goods where the invoice is issued in respect of both exempt and taxable supply of goods. ஒரு இன்வாய்ஸ் போட்டிருக்காங்க, அதுல எக்ஸாம் சப்ளை 50,000 ரூபாய், டாக்ஸபிள் சப்ளை 50,000 ரூபான்னு சொல்லிட்டு 1 லேக்கு வந்து இன்வாய்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஆனா கன்சைன்மெண்ட் வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூட்ஸ் எக்ஸாம் சப்ளை வேல்யூ. ஸோ அப்போ வந்து கன்சைன்மெண்ட் வேல்யூ ஜஸ்ட் வந்து 50,000 தான். புரியுதா? தெளிவா படிச்சுக்கோங்க. சரி, தேவையில்ல. கன்சைன்மெண்ட் வேல்யூ தான் இவே பில் ஜெனரேட் பண்றோம். டாக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் தரும். டாக்ஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து, அதாவது இவே பில் வந்து நீ பே பண்ண மாட்டேன் கமிஷன் பேசிஸ்ல, அது சம் பர்சன்டேஜ்லாம் பே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இவ்வளவு வேல்யூ குட்ஸ் போகுதுன்றத மட்டும் தான் நீ வந்து பில்ல ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். புரியுதா? ஸோ அதுல வந்து நீங்க வேல்யூ வந்து ஏற்றி போறதோ இறக்கி போறதுனால இம்பாக்ட் ஒன்று இருக்க போறதில்ல. பட் அதுக்கான வேல்யூக்கான குட் வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அலோவ் பண்றோம். புரியுதா? ஸோ இங்க வந்து shall exclude the value of exempt supply of goods where the invoice is issued in respect of both exempt and taxable supply of goods. As discussed here in this chapter, in case of movement of goods for a reason other than supply, movement is occasioned by means of a delivery challan which has to be necessarily contain the value of goods. The value given in the delivery challan should be adapted in the e-way bill. So என்ன சொல்றாங்க? சப்ளை இல்லாம அதர் சப்ளைக்கு குட்ஸ் போகுது அப்படின்னா டெலிவரி சலான்னு ஒன்று எடுத்துட்டு போவாங்க. ஓகேவா? அந்த டெலிவரி சலால குட்ஸோட வேல்யூ இவ்வளோன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நீங்க இவே பில் ஜெனரேட் பண்ணி கொண்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சப்ளை இருந்துச்சுன்னா நீங்க இன்வாய்ஸ் எல்லாமே இருக்கும், மேலே பார்த்த மாதிரி எல்லா காம்பனன்ட்ஸ் அதில் வந்துருக்கும், ஈஸியா முடிஞ்சு. ஒருவேளை அதர் சப்ளை இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த டெலிவரி சேனல் மட்டும் தான் இருக்கும், குட்ஸ் வேல்யூ இவ்வளோன்னு சொல்லிட்டு. அந்த சேனல் பேஸ் பண்ணி நீங்க வந்து இவே பில் ஜெனரேட் பண்ணி குட்ஸை வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸாம்பிள் இருக்க கீழே யாரு? ஷூ மேனுஃபேக்சர் இருக்காரு. எங்க இருக்காரு? பஞ்சாப்ல. சோல்டு
ஷூ டு அ ரீட்டைல் செல்லர் இன் குஜராத். பஞ்சாப்ல இருந்து குஜராத்துக்கு ஷூ வந்து விற்கிறாரு. எவ்வளவு வேல்யூக்கு? 48,000 ரூபாய்க்கு. எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி 18% சொல்லிட்டாங்க. ஓகேவா? அந்த 40,000 வந்து ஜிஎஸ்டி காம்பனன்ட் சேர்ந்திருக்கா? இல்ல. So and wants to send the consignment of such shoes to Gujarat. So இந்த இடத்துல வந்து consignment value என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா consignment value includes tax ன்னு பார்த்தோம் மேலேயே. So அந்த 48,000 plus 18% போறப்ப இந்த 56,640 தான் வந்து consignment value. Since the movement of goods is in relation to supply of goods and consignment value exceeds 50,000, e-way bill is mandatorily required to be issued in the given case. புரிஞ்சா? டவுட் இருக்கா இருக்காச்சு? இல்ல. அதுக்கப்புறம் special situation where e-way bill needs to be issued even if the value of consignment is less than 50,000. ஒருவேளை இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? 50,000 மேல consignment value இருக்கு அப்படின்னா e-way bill வந்து ஜெனரேட் பண்ணணும்னு பார்த்தோம். ஒருவேளை 50,000 ரூபாய்க்கு கீழே வேல்யூ இருந்தாலுமே எந்த சிச்சுவேஷன்லாம் வந்து e-way bill ஜெனரேட் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ interstate transfer of handicraft goods by a person exempted from obtaining registration. பேசிக்கா என்ன ஆகுது இந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் வேர்டு இன்டர்ஸ்டேட் வந்துருது. சரியா? இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ் பை அ பர்சன் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஆப்டைனிங் ரெஜிஸ்ட்ரேஷன். அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்குமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது. சரியா? ஆனால் அவர் வந்து ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸை ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து சப்ளை பண்ணுறாரு. Where handicraft goods are transported from one state or union territory to another state or union territory by a person who has been exempted from the requirement of obtaining registration, the e-way bill shall be generated by the said person irrespective of the value of consignment. புரிஞ்சா? handicraft goods டீல் பண்ற பர்சன் சப்ளை பண்றாங்க, அதாவது இன்ட்ரா ஸ்டேட் இல்ல இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்றாங்க அப்படின்னா irrespective of the value அவங்க வந்து e-way bill ஜெனரேட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோங்க. ஓகே, பட் நானே ரீட் பண்றேன். ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ் ஆர் குட்ஸ் which exempts the casual taxable person making interstate taxable supply of such handicraft goods from obtaining registration up to specified turnover limit. ஏதாச்சும் ஐடியா இருக்கா? புரியல. ஆனால் இதை கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன்றாங்க, ஒரு லிமிட் வரைக்கும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. நம்ம அங்கே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஜென்ரலாக இன்டர்ஸ்டேட் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா e-way bill ஜெனரேட் பண்ணணும் மட்டும் இந்த சாப்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வச்சுக்கோங்க. மிச்சப்படி அந்த ப்ரொவிஷன் வந்து அந்த சாப்டர் பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட், e-way bill இன் கேஸ் ஆஃப் பில் டு ஷிப் டு மாடல் சொல்கிறாங்க. இந்த பில் டு ஷிஃப்ட் மாடல் வந்து நிறைய பக்கம் பார்த்துட்டே இருக்கும்ல, மறந்துடாதீங்க. இந்த வேர்டு ஈஸியாக மைண்டில் நிற்கும். ஸோ ஏ இருக்காரு, ஆர்டர் பண்ணுறாரு. இல்லை, ஏ இஸ் தி பர்சன் ஹூ ஆர்டர் பி டு சென்ட் குட்ஸ் டு சி. ஏ வந்து பி டு சொல்லி பி வந்து சிக்கு அனுப்பிடுறாரு. பி இஸ் தி பர்சன் ஹூ இஸ் சென்டிங் குட்ஸ் டைரக்ட்லி டு சி ஆன் பிகாஃப் ஆஃப் ஏ. சி இஸ் தி ரெசிபியன்ட் ஆஃப் குட்ஸ். சரியா? ஏ வந்து பி ட சொல்றாரு, பி வந்து சிட்ட கொடுத்தாரு. ஆனால் ஆக்சுவலாக டீலிங் யார்ட்ட இருக்கும்? ஏக்கும் சிக்கும் இருக்கும். பி வந்து ஜஸ்ட் வந்து இன்டர்மீடியேட் கிடையாது, ஏ தான் இன்டர்மீடியேட். ஓகேவா? பி வந்து சப்ளை பண்றவர், அதாவது சப்ளை பண்றவர்னா ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் இருக்கு, அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் ரிலேஷன் இருக்கு. பி வந்து ஈவன் தோ சிக்கு குட்ஸ் கொடுத்தாலும் பிக்கும் சிக்கும் ரிலேஷன் கிடையாது. ஓகேவா? So என்ன சொல்றாங்க? In this complete scenario, two supplies are involved and accordingly two tax invoices are required to be issued. கரெக்ட் தானே? ரெண்டு டாக்ஸ் இன்வாய்ஸ் மேலே போடுவோம். ஒன்று வந்து பி டு ஏ, இன்னொன்று வந்து ஏ டு சி. இப்போதான் சொன்னோம். ஸோ இட் இஸ் கிளாரிஃபைட் தட் as per CGST rules 2017, for the movement of goods which is taking place from B to C on behalf of A, either A or B can generate the e-way bill, but it may be noted that only e-way bill is but it may be noted that only one e-way bill is required to be generated. ஸோ இந்த கேஸில் வந்து ஏ சொல்லி தான் பி வந்து சி குட்ஸ் கொடுக்குறாரு. ஸோ e-way பில்ல பெட்டர் ஏவே போட்டுடலாம். ஒரு வேளை ஏ போடல அப்படின்னா பி போட்டுக்கலாம். ஏவும் போட்டு பியும் போடக்கூடாது. ஓகேவா? ரெண்டு பேருமே போட தேவையில்ல, யாராச்சும் ஒருத்தர் வந்து போட்டா ஓகே. அதுக்கப்புறம் e-way பில்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம ஃபர்னிஷ் பண்ணுன்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஆல்ரெடி பார்த்தோமா? பார்ட் ஏ பார்ட் பி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஃபார்ம் நம்பர் வந்து EVP 01. ஸோ பார்ட் ஏ பார்ட் பி இருக்கு. பார்ட் ஏல என்ன இருக்கு? GSTN ஆஃப் சப்ளையர் இருக்கு, ரெசிபியன்டோட GST நம்பர் இருக்கு,
பிளேஸ் ஆஃப் டெலிவரி எங்க இருக்குன்னு இருக்கு, அதை பின்கோட்லாம் ஸ்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்ஸ் இன்வாய்ஸா இல்லை டெலிவரி செல்லானா எது பேசிஸ்ல போட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்பரு, டேட்டு, குட்ஸோட வேல்யூ என்ன, HSN கோட் என்ன, அதுக்கப்புறம் எந்த ரீசனுக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றாங்க, இந்த மாதிரி வந்து சோ மெனி டீடைல்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட டீடைல்ஸ் வந்து அந்த பார்ட் ஏல இருக்கும். டு பி ஃபர்னிஷ்ட் வித் ரெஜிஸ்டர்ட் பர்சன் who is causing movement of goods for consignment value exceeding 50,000. ஓகேவா? ஸோ பார்ட் ஏ வந்து யார் வந்து குட்ஸ் வந்து மூவ்மெண்ட் பண்றாங்களோ அந்த பர்சன் வந்து ஃபில் பண்ணுவார் மொத்தமா. பார்ட் பியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் டீடைல்ஸ். சரியா? டிரான்ஸ்போர்ட்டர் டாக்குமெண்ட் நம்பர், goods receipt number or railway receipt number or airway bill number or bill of lading number, இது எல்லாமே வந்து ஒண்ணுதான், டிரான்ஸ்போர்ட்டர் சம்பந்தப்பட்டது தான். அண்ட் vehicle number in case of transport by road to be furnished by the person who is transporting the goods. இது வந்து ஆக்சுவலா யார் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குட்ஸ் வந்து ஒருத்தர் இங்க இருந்து கொண்டு போறாருல அவர் வந்து ஃபர்னிஷ் பண்றது தான் பார்ட் பி. இப்போ வந்து குட்ஸ் வந்து இந்த ஊர்ல இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன், கேரளால இருக்கேன், ஆந்திராவில் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து வண்டி இங்கே இருக்குது, இந்த செக் போஸ்ட் கிராஸ் ஆயிடுச்சு, இத்தனை நாள் ஆகும் போகிறதுக்குன்ற மாதிரி அவர் வந்து பார்ட் பியில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டே இருப்பார். ஸோ வந்து ட்ராக் பண்ணிருப்பாங்க, குட்ஸ் இங்கே இருக்குன்ற மாதிரி ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறான், ஹவவர் இன்ஃபர்மேஷன் இன் பார்ட் ஏ மே பி ஃபர்னிஷ்டுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான், பை தி டிரான்ஸ்போர்ட்டர் ஆன் அன் ஆத்தரைசேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் சச் ரெஜிஸ்டர்ட் பர்சன். மேலே பார்த்தோம்ல, இன்கேஸ் சப்ளையர் பண்ணலை அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டர் வந்து இவே பில் போர்ட்டலில் போயிட்டு டிரான்சிட் ஐடி எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் தான். ஒருவேளை பார்ட் ஏவோட இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்போர்ட்டர் வந்து பண்ணலாம். எப்போ பண்ணலாம், அந்த ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிட்டு இவர் வந்து பண்ண முடியும், பார்ட் ஏவை கூட ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன சொல்றான், பை தி இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஆர் கொரியர் ஏஜென்சி வேர் தி குட்ஸ் டு பி transported or supplied through such e-commerce operator or courier agency on authorization received from consignor. By the e-commerce operator or courier agency where the goods to be transported or supplied through such e-commerce operator or courier agency on authorization received from consignor. Actually மேலே பார்த்த பாயிண்ட் இங்கே பார்த்த பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான், ஆனால் அங்கே இருக்க வேர்டிங்ஸ் வேற, இங்கே இருக்க வேர்டிங்ஸ் வேற. இங்கே படிச்சு சொல்லுங்க செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு. பார்ட் ஏல இன்ஃபர்மேஷன் வந்து ஃபர்னிஷ் பண்ணலாம். யார் பண்ணலாம், மேபி ஃபர்னிஷ்டு பை தி இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஆர் கொரியர் ஏஜென்சி. அவங்களே வந்து ஃபர்னிஷ் பண்ணலாம். எப்போ பண்ணலாம், பார்ட் ஏல பண்ணலாம். எப்போ பண்ணலாம், ஏன் அவங்க பண்ணணும், ஆக்சுவலா பார்ட் ஏ யார் ஃபில் பண்ணணும், ஃபில் பண்றது. ஓகேவா? ஜென்ரலா வந்து மூவ்மெண்ட் யார் கிராஸ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஏன் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் கொரியர் ஏஜென்சி பண்றாங்க, அப்படியா? அதான் மேலே பார்த்தோம். ஸோ வந்து பார்ட் ஏல இன்ஃபர்மேஷன் ஜென்ரலா வந்து யார் மூவ்மெண்ட் கிராஸ் பண்றாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க. ஆனா சம்டைம்ஸ் வந்து அந்த பார்ட் ஏ இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்போர்ட்டரும் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படி இல்லைன்னா கொரியர் ஏஜென்சி இவங்களே பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்கன்னா அந்த கன்சர்ன் பர்சன் இருந்து ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு அந்த கன்சைனர் வந்து ஒத்துக்கிட்டாரு, இல்லை அந்த கன்சர்ன் பர்சன் வந்து ஆத்தரைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பில்லை வந்து இவங்க வந்து ஜெனரேட் பார்ட்டியை வந்து இவங்க வந்து ஃபர்னிஷ் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஒன்ஸ் தி கன்சைனர் அண்ட் கன்சைனி என்டர்ஸ் ஆல் தி டீடைல்ஸ் இன் பார்ட் ஏ, பார்ட் ஏல வந்து எல்லா டீடைல்ஸும் என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா a part A slip is generated which contains a temporary number. Part A பில்லுக்கு வந்து டெம்பரரியா ஒரு நம்பர் வரும். The slip can be shared with the transporter or used by the supplier himself later to enter the details in part B of e-way bill and generate the e-way bill. ஓகேவா? இந்த பார்ட்டில இன்ஃபர்மேஷன்லாம் ஃபர்னிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்பர் வரும், அந்த நம்பர் யூஸ் பண்ணி பார்ட் B வந்து ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்றது எதர் வந்து டிரான்ஸ்போர்ட்டரே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சம் கேசஸ் சப்ளையரே பண்ணுவாருன்ற மாதிரி சொல்றாங்க. This will be useful when supplier has prepared invoice relating to his business transaction but does not have the transportation details. This will be useful when supplier has prepared invoices relating to his business transaction but does not have the transportation details.
Thus, you can enter invoice details in Part A of e-way bill and keep it ready for entry details for mode of transportation in Part B. Okay, normal தான். Part A வந்து supply இருக்கு, Part B வந்து transportation details. Part A வந்து goods பத்தினது, Part B வந்து transportation details பத்தினது. Once the goods are ready for movement from the business premises, the transporting details are known. The user can enter the Part B details and generate the e-way bill. So the goods வந்து once வந்து கம்பெனி விட்டு வெளியே போக போகுது அப்படின்னா ஜென்ரலாக எந்த வண்டியில் போகிறது, யார் கூட போகுது, யார் கொண்டு போகிறாங்க டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சிடும். அதை பேஸ் பண்ணி Part B வந்து ஃபில் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. e-way bill can be generated only after entering the details of Part B. புரியுதா? Part A, Part B ரெண்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் e-way bill ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் who is mandatorily required to generate e-way bill? E-way bill is generated by the consignor or consignee himself if the transportation is being done in own hired conveyance or by railways, by air, by vessel. If goods are handed over to transporter for transportation by road, e-way bill is to be generated by the transporter. Where neither the consignor nor consignee generates the e-way bill and the value of good is more than 50,000, it shall be the responsibility of the transporter to generate it. ஓகேவா? ரிப்பீட்டட் பாயிண்ட் தான். இன்கேஸ் கன்சைனோ பண்ணல அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டர் வந்து கன்ஃபார்மா ஜெனரேட் பண்ணி தான் ஆகணும். வேற குட் இவங்க சொல்லிருக்காங்க இன்கேஸ் அது ஷிப்லயோ இல்ல ரயில்வேஸ்லயோ குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுனா e-way bill. ஆக்சுவலா ரயில்வேஸ்ல குட்ஸ் வந்து கொண்டு போறது ஈஸி மேட்டர் கிடையாது. அது வந்து ஊருப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. உட்காந்து அவனே வந்து ஒரு பெரிய சலான் மாதிரி கொடுப்பான், 2 சலான் கொடுப்பான். அந்த குட்ஸை வந்து இப்போ எக்ஸாம்பிள் டெல்லியில் வந்து நீ குட்ஸ் ஏற்றி பைக் வச்சுக்கணும்னு வச்சுக்கோவேன். நீ டெல்லியில் வந்து ஏற்றி விட, நானே பாந்து தான் போயிருந்தேன். அங்கே போய் 6 months இருந்தேன். அப்போ வந்து பைக் வச்சுருந்தேன். என் பைக்கை வந்து நான் ஸ்டேஷனில் ஏற்றிக்கிறதுக்கு எனக்கு அவங்க பில் கொடுப்பான். திருப்பி அந்த பைக்கை வந்து திருப்பூர் வந்ததுக்கப்புறம் அங்கே எடுக்கிறதுக்கு அதே பில், என்கிட்ட ஒரு பில் கையில் கொடுத்துருப்பான்ல, அந்த பில்லை வச்சு தான் பைக் எடுக்க முடியும். புரியுது? அது ஃபோட்டோ காப்பி அப்படிலாம் கொடுக்க மாட்டான். ஸோ அந்த பில்லை நான் கொண்டு வந்து நானே தான் எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து லைக் வேறு ஏதாச்சும் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்கனாலுமே அந்த குட்ஸ் அந்த பில்லை வந்து கொரியர் பண்ணி விட்டு அதை வந்து கன்சர்ன் பார்ட்டி ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பில்லை வச்சே தான் அவங்க கையில் ஒரு பில் கொடுப்பாங்க. அதே பில்லை வச்சு மட்டும் தான் குட்ஸ் வந்து வெளியே கொண்டு வர முடியுமே தவிர இல்லைனா வந்து வேறு பில் வச்சு கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம இந்த கொரியர்லாம் போடுறோம்ல, அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். யார் வேணால் யாருக்கு வேணால் போட்டு விட்டுலாம். ஆனால் ரயில்வேஸில் குட்ஸ் மாற்றுறது யார் வேணால் யாருக்கெல்லாம் போக முடியும். அந்த பில் போய் அந்த பில்லு தான் எடுக்கணும். நாங்கள் பண்ணப்போ அந்த மாதிரி தான் ஆச்சு. நார்மலாக பண்ணுறப்ப கஷ்டம். அதே மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃப்ளைட்னாலே லக்கேஜ் வெயிட் மாதிரி கூட செக் பண்ணி அனுப்புவோம். புரியுதா? அங்கெல்லாம் ட்ராக் இருக்கும். ஃப்ளைட்டு ரயில்வேஸில் வந்து ஜென்ரலாகவே கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே ட்ராக் வச்சுட்டு இருப்பாங்க. பட் நான் ரோட்டில் போகிற குட்ஸுக்கு தான் வந்து ஈஸி. ஏகப்பட்ட வண்டி இருக்குது, ஏகப்பட்ட பேர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அங்கே இருக்க ஒரு மானிட்டைசேஷனை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து கம்மி தாங்க. ஸோ அதனால தான் வந்து ரோட்டில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து நெசசரின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் where the goods are transported by a registered person whether as a consignor or recipient as the consignee. அது goods are transported by a registered person. registered person goods transport பண்றாரு. எப்படி அவர் வந்து கன்சைனரா இருக்காரு அப்படின்னா கன்சைனியா இருக்காரு. அப்ப என்ன பண்றாங்க? சப்ளையர் அப்படின்னா ரெசிபியன்ட் யாரோ ஒருத்தர். அதான் கன்சைனர், கன்சைனி, சப்ளையர், ரெசிபியன்ட். அவங்க வந்து ரெஜிஸ்டர் பர்சனா இருக்காங்க. அவங்க வந்து goods டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா whether in his own conveyance or hired one or a public conveyance by road, அவரோட சொந்த வண்டியிலயோ இல்ல வந்து ரெண்டுக்கு எடுத்தோ அந்த goods அனுப்புறாரு. The said person shall have to generate the e-way bill. புரிஞ்சா? Next, where e-way bill is not generated by the registered person. e-way bill வந்து registered person generate பண்ணல, goods வந்து transporter கிட்ட hand over பண்ணிட்டாங்க. For transportation of goods by road, the registered person shall furnish the information relating to the transporter in Part B of the common portal, and the e-way bill shall be generated by the transporter on the said portal on the basis of information furnished by the registered person. புரியுதா? Part A details வந்து பண்ணிட்டாங்க. ஜென்ரலாக மேலே பார்த்த கேஸ் என்ன? Part A, Part B ரெண்டுமே வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனே பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து அன்ரெஜிஸ்டர்டாக இருக்கு. ஐ மீன் e-way bill ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து e-way bill ஜெனரேட் பண்ணல. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டரை வந்து குட்ஸ் வேல்யூ அதிகமாக இருப்ப ஜெனரேட் பண்ணி தானே ஆகணும். ஜென்ரலாக வந்து Part A ஃபில் பண்ணிட்டு Part B வந்து டிரான்ஸ்போர்ட்டரை வந்து ஃபில் பண்ணுறப்ப ஆன்லைன் தானே, யாரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து Part B டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு அவங்க வந்து e-way bill வந்து ஜெனரேட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. வேர் குட்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை ரயில்வேஸ் ஆர் பை ஏர் ஆர் பை வெசல். இந்த என்ன சொல்றாங்கன்னா e-way bill shall be generated by the
person, I mean by the registered person being the supplier or the recipient, who shall either before or after the commencement of movement furnish information in part B. என்னது this transport document number இல்ல வந்து goods receipt number, railway receipt number, airway bill number, the bill of lading number னு சொல்றாங்கல்ல. சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டருக்கு ஆப்ஷனே கிடையாது. பிகாஸ் டிரான்ஸ்போர்ட்டர் வந்து ஏர்வேஸோ ரயில்வேஸோ ஸோ அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ல ஒரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் வச்சு உங்க பார்ட் பி ஃபில் பண்ணி இவே பில் வந்து ஜெனரேட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகேவா? அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் where the goods are transported by railways, there is no requirement to carry e-way bill along with the goods. ஓகேவா? ரயில்வேஸ்ல வந்து குட்ஸ் மாத்துறப்ப இவே பில் வந்து குட்ஸ் கூட கொண்டு போகணுமான்னு கேட்டா அப்படி வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் கிடையாது. பட் ரயில்வே ஹேஸ் டு கேரி இன்வாய்ஸ் ஆர் டெலிவரி சலான் ஆர் பில் ஆஃப் சப்ளை as the case may be with the goods. Further, e-way bill generated for the movement is required to be produced at the time of delivery of the goods. Further, e-way bill generated for the movement of goods is required to be produced at the time of delivery of the goods. Okay, அந்த ஆன்லைன்ல ஜெனரேட் பண்ண e-way bill வந்து டெலிவரி எடுக்கிற டைம்ல ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது ரீட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பர்சன் ஓகே. சோ இத ஃபர்ஸ்ட் பேரால படிச்சு முடிச்சிட்டீங்களா? என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பேரால? நீங்க சொன்னதுதான் சொன்னாங்க. சோ உங்க பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதா? நார்மல் தான ரயில்வே. இது ஆக்சுவலா நான் வந்து புக்ஸ்ல படிக்கல, நானே இப்ப படிக்கிறேன். பட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். ஓகேப்பா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க? சோ ரயில்வேஸ் பத்தி நமக்கு பெருசா மேட்டர் கிடையாது. நார்மலா வந்து குட்ஸ் டெலிவரி வாங்குறப்ப இன்வாய்ஸ் வந்து இவே பில் வேணும், சேம் டைம் வந்து டெலிவரி சேனல் அதெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் the registered person and transporter may at his option generate and carry the e-way bill even if the value of consignment is less than 50,000. ஆக்சுவலா இதுதான் நடக்கும். பெரிய பெரிய கார்பரேட்ஸ் பிசினஸ்லாம் பண்றாங்கல்ல, லைக் இப்ப பெரிய பெரிய அந்த மாதிரி இல்லடா, நார்மலாவே அது பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, ஜவுளி கடை. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் சப்ளைஸ் குட்ஸ் வந்துட்டே இருக்கும். அவங்கலாம் சிங்கிள் ஓனர் தான் மேனேஜ் பண்றாங்க. இந்த ஈவென்ட் தான் அவங்களோட கன்சைன்மெண்ட் வேல்யூ லெஸ் தென் 50,000 இருந்தாலுமே அதுக்கு அவங்க வந்து இவே ஜெனரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ட்ராக்குக்காக, ஒரு ப்ராசஸ்க்காக, இதான் வந்திருக்குன்றது தெரியுது, மல்டிபிள் செக் பண்றதுக்காக. புரியுதா? ஏன்னா வந்து குட்ஸ் வந்தப்ப பர்ச்சேஸ் பில் இருக்கும், அக்கௌண்ட் பேமெண்ட் போயிருக்கும், அது போக அடிஷனல் எவிடன்ஸா இவே பில் இருக்கும். புரியுதா? ஸோ வந்து அவங்களாம் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக ஒரு சிலர்லாம் வந்து அது அவங்களுக்கு பெரிய வேல்யூ, அந்த இவே பில் ஜெனரேட் பண்ணுறது அவங்களுக்கு பெரிய டாஸ்க்காக தெரியல, சப்பையாக தெரியுது அப்படின்னா ஈவன் தான் வேல்யூ ஆஃப் கன்சைன்மெண்ட் லெஸ் தென் 50,000 இருந்தாலுமே ஜஸ்ட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ரீசெக்கிங் இல்லை வந்து எவிடன்ஸ்க்காக இவே பில் வந்து ஜெனரேட் பண்ணி வைப்பாங்க. ஆக்சுவலாக அப்போ தான் வைக்கிறோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் வேறு தி மூவ்மெண்ட் இஸ் காஸ்ட் பை அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் எய்தர் in his own conveyance or a hired one or through a transporter. Here transporter at their option generate the e-way bill னு சொல்றாங்க. ஓகேவா? இது நார்மல் பாயிண்ட் தான். Where the goods are supplied by unregistered supplier to a recipient who is registered. Unregistered supplier to movement shall be said to be caused by recipient. எப்ப மூவ்மெண்ட் வந்து குட்ஸ் மூவ் பண்றப்பே அவர் தெரிஞ்சார் அப்படின்னா, அது டைம் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அப்பயே தெரிஞ்சார் அப்படின்னா. நெக்ஸ்ட், when it is not mandatory to furnish the details of conveyance in part B. E-way bill is valid for movement of goods by road only when the information in part B is furnished. part B like information furnish பண்ணா மட்டும் தான் goods வந்து ரோட்லயே கொண்டு போக முடியும், இல்லனா கொண்டு போக முடியாது. ஓகே. However, details of conveyance may not be furnished in part B of the E-way bill where goods are transported for a distance of up to 50 kilometers. ஒருவேளை வந்து less than 50 kilometers குள்ள நீங்க வந்து goods கொண்டு போறீங்க அப்படின்னா E-way bill வந்து தேவை இல்ல. எப்ப within the state union territory. ஒருவேளை நீ வந்து கேரளா பார்டர்ல இருந்து தமிழ்நாடு கண்டறாரு 50 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கு, ஆனா வேற வேற பார்டர், அந்த டைம்ல வந்து கன்ஃபார்மா E-way bill தேவை. இது வந்து என்ன சொல்றோம், within the state union territory, ஒரு ஓன் ஸ்டேட்டுக்குள்ள நீ வந்து 50 கிலோமீட்டர்ல மூவ் பண்ற அப்படின்னா E-way bill வந்து தேவை இல்ல. ஓகேவா? From the place of business of the consignor to the place of business of the transporter for the further transportation, or place of business of transporter finally to the place of business of the consignee. So less than 50 kilometers E-way bill is not required within the state. அதுக்கப்புறம் யூனிக் E-way bill நம்பர்னு சொல்றாங்க.
நார்மல் தான், ஈவேபிள் நம்பர் வந்து யூனிக்காக தான் இருக்கும், அதெல்லாம் ஒரு பாயிண்டே கிடையாது. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் ஒன் கன்வேயன்ஸ் டு அனதர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குட்ஸ் வந்து எப்போதுமே சிங்கிள் டிரான்ஸ்ஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் தமிழ்நாடு டு டெல்லி அனுப்புறீங்க அப்படின்னா இங்கேருந்து டெல்லி வரைக்கும் ஒரே வண்டியில் போகுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து கொஞ்சம் குட்ஸ் டெல்லி போகும், கேரளால இருந்து கொஞ்சம் குட்ஸ் டெல்லி போகும், ஆந்திரால இருந்து கொஞ்சம் குட்ஸ் டெல்லி போகும். ஒருவேளை போகிற ரூட் வந்து அப்படியே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு ஏதோ ஒரு ரூட்ல போய் வச்சுக்கோங்க. போற வழி ஃபுல்லா டெல்லி போற குட்ஸ்லாம் மட்டும் எடுப்பாங்க தனியா. புரியுதா? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஒரு ஏன்ற வண்டியில போகும், அந்த வண்டியில போயிட்டு டெல்லி போற குட்ஸ் வண்டி வந்து பீன் இருக்கு அப்படின்னா அந்த பீன்ற வண்டிக்கு டெல்லி போற குட்ஸ் மட்டும் மாத்தி விட்டுருவாங்க. அதே மாதிரி வேற ஒரு பக்கம் வந்து சீனூர் வண்டி வருது, அதுல இருக்க டெல்லி போற குட்ஸ் மட்டும் இதே பீக்கு போயிடும். டீனூர் வண்டி வருது, அதுல இருக்க டெல்லி போற குட்ஸ் மட்டும் இந்த பீக் போயிடும். அப்ப இங்க இருந்து டெல்லிக்கு ஒரே ஒரு வண்டி தான் போகும். இங்க இருந்தா இல்ல, அந்த வேலை வந்து எல்லாமே கிளப் பண்ணி அந்த ஒரு வண்டி ஃபுல்லா லோட் பண்ண முடியுமோ குட்ஸ் லோட் பண்ணி டெல்லிக்கு போறப்ப சிங்கிள் வண்டி தான் போகும். அங்க போற குட்ஸ் ஃபுல்லா பிரியும். புரியுதா? ஏன்னா ஒரே வண்டியில மொத்த குட்ஸ் கொண்டு போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் டெல்லிக்கு குட்ஸ் அனுப்புறவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் அவங்க அசம்பிள்லாம் குட்ஸ் எடுத்து கரெக்டா வந்து செக்ரிகேட் பண்ணி எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த வண்டின்ற மாதிரி பிரிச்சுட்டு போடுவாங்க. ஸோ அப்படி போறப்ப இங்க ஸ்டார்ட் பண்றப்ப பார்ட் பில நீ ஃபர்னிஷ் பண்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு வண்டியா இருக்கும். பட் ஆக்சுவலா போற வழியில அந்த இன்ஃபர்மேஷன் மாறிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ வந்து பார்ட் பி வந்து சிங்கிள் டைம் ஃபில் பண்ற ஃபார்ம் கிடையாது, நீ ஃபர்தரா ஃபில் பண்ணிட்டே இருப்ப. ஃபர்ஸ்ட் இந்த கன்சைன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டர், செகண்ட் இந்த டிரான்ஸ்போர்ட்டர், தேர்ட் இந்த டிரான்ஸ்போர்ட்டர்னு சொல்லிட்டு எந்தெந்த டிரான்ஸ்போர்ட்டர் வந்து குட்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தோட டீடைல்ஸும் அந்த பார்ட் பில வந்து லிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? where the goods are transported from one conveyance to another, the consignor or the recipient who has provided the information in part A or transporter shall, before such transfer or further movement of goods, updated details of conveyance in part B. இது நமக்கு தெரிஞ்சதுதான். Consignment of goods may be required to be transferred from the original conveyance to due to unforeseen exigencies like breakdown of the vehicle. இங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு பிரேக் டவுன் மட்டும் சொல்லிட்டாங்க. வண்டி போயிட்டு இருக்கு, வண்டி டக்குன்னு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன ஆகும்? டிஃபால்ட்டா வேற வண்டிக்கு மாத்தி தான் ஆகும். அந்த மாதிரி சொல்றாங்க. In such a case, the transporter transferring goods from one conveyance to another in the course of transit shall, before such transfer or further movement of goods, update the details of the conveyance. Part B la அடுத்த conveyance details update பண்ணுவாங்க. In some cases, consignments are transported by the transporter through transshipment using multiple vehicles for carrying the same consignment before it is delivered to the recipient. இதான் நான் பார்த்த எக்ஸாம்பிள். At the place of destination. Hence, for each movement from one place to another, the transporter needs to update the vehicle number in which he is transporting that consignment in part B. புரியுதா? அந்த பார்ட் பில வந்து ஒவ்வொரு வண்டியோட நம்பரையுமே வந்து வண்டியை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கல் நம்பர் இருந்தாலே ஓகே, ஆனா வெஹிக்கல் நம்பர் மட்டும் இருக்காது, கூடயே வந்து வேற சில டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பார்ட் பில வந்து வண்டியோட நம்பர் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இந்த வண்டியில போகுதுன்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்குவாங்க. The user can update part B என்ன சொல்றான், as many times as he wants for movement of goods to the destination. எத்தனை டைம் வேணா அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். However, updating should be valid period. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வண்டியிலிருந்து வேற வண்டிக்கு குட்ஸ் மாறுது அப்படின்னா டைம் லிமிட் இருக்கணும், இந்த டைமுக்குள்ள நீ அப்டேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல மாறதுக்கு முன்னாடியே நான் அப்டேட் பண்ணிக்கணுன்ற மாதிரி இருக்கும். நம்ம பாட்டு எல்லா டிரான்சாக்ஷனும் முடிச்சுட்டு கடைசியில் அப்டேட் பண்ணலாமான்னு கேட்டா பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. There can also be a case where one e-way bill can go through multiple modes of transportation before reaching destination. As per the mode of transportation, e-way bill can be updated with new mode of transportation by using option of update vehicle number. புரியுதா? பார்ட் B ல வந்து update vehicle number னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி எத்தனை டைம் வேணா என்ன பண்ணலாம், அந்த இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிட்டே இருந்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா. Babel Associates is moving the goods from Cochin to Chandigarh through road, ship, air, திருப்பி road again. First, Babel Associates generated the e-way bill for entering the first stage of movement. Correct? By road from its place to shipyard. இவர் பிளேஸ்ல இருந்து ஷிப்யார்டுக்கு போறதுக்கு ஒரு e-way bill போடுறாரு. பார்ட் பில வந்து வெஹிக்கிள் நம்பரையும் என்டர் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட், இட் வில் சப்மிட் தி குட்ஸ் டு ஷிப்யார்ட் அண்ட் அப்டேட் தி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அஸ் ஷிப். ஸோ அந்த பார்ட் பில வந்து என்ன பண்றாரு, அப்டேட்னு சொல்லிட்டு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஷிப்னு சொல்லிட்டு அந்த ஷிப்போட டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் நம்பர் ஆன் தி e-way bill system. After reaching Mumbai,
Barber Associates, a concerned transporter update the movement as road from shipyard to airport. Shipல இருந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு போகுது. ஸோ அங்கே வந்து அகைன் வந்து வெஹிக்கல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. தேர்ஆஃப்டர் யூசிங் அப்டேட் வெஹிக்கல் நம்பர் ஆப்ஷன் ஆன் தி போர்ட்டல் தி ஏர்வே பில் நம்பரை அடுத்து அப்டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அகைன் ஆஃப்டர் ரீச்சிங் டெல்லி அசோசியேட் அப்டேட் மூவ்மெண்ட் த்ரூ ரோட் வித் வெஹிக்கல் நம்பர். புரியுதா? சிங்கிள் ஈவே பில் தான், பார்ட்டியே சேம் தான், தட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச்ன்ற மாதிரி சொல்லிட்டான். ஆனால் பார்ட் பி வந்து ரோடு, ஷிப் நம்பரு, நெக்ஸ்ட் ஏர்வே நம்பரு, அதுக்கப்புறம் அகைன் ரோடு, இந்த மாதிரி மாறி 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 டெஸ்டினேஷன் ரீச் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து மல்டிபிள் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் அசைனிங் தி ஈவே பில் நம்பர் டு another transporter. ஸோ ஒரு டிரைவர்ட்டு இருந்து அடுத்த டிரைவர் போகிறப்ப அவுட்ட ஈவே பில் நம்பர் கொடுக்கணும்ல, அதை பற்றி சொல்கிறாங்க. தி கன்சைனர் ரெசிபியன்ட் who has furnished information in part A or the transporter may assign the e-way bill number to another registered or enrolled transporter for updating the information in part B. நார்மல் தான், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தான் திருப்பி வேர்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. However, once the details of conveyance have been updated by the transporter in part B, the consignor recipient, as the case may be, who has furnished the information in part A shall not be allowed to assign the e-way bill number to another transporter. என்ன சொல்றான்? Once the details of conveyance have been updated by the transporter in part B, the consignor recipient, as the case may be, who has furnished the information in part A shall not be allowed to assign the e-way bill number to another transporter. Okay. Once the details of conveyance have been updated by the transporter in part B, the concerned recipient, as the case may be, shall not be allowed to assign the e-way bill number to another transporter. ஒருவேளை பார்ட் பில வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு டிரான்ஸ்போர்ட் நம்பரை போட்டுட்டோம் வச்சு அப்படின்னா திருப்பி வந்து அதை வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது அப்டேட் பண்ணிக்கலாம், மாற்ற தான் முடியாது. இன் சச் கேஸ் என்ன பண்ணும், புதுசாக வேற ஒரு e-way பில்லை ஜென்ரேட் பண்ணிட்டு போயிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அகைன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A consignor is okay to move goods from city X to city Z. X to Z போறாங்க. Appoints a transporter A for movement of goods. Transporter A என்ன பண்றாரு, சிட்டி Xல இருந்து சிட்டி Xக்கு goods வந்து மாத்துறாரு. For completing the Xல இருந்து Yக்கு goods மாத்துறாரு. For completing the movement of goods from city Y to Z. Okay, Xல இருந்து Yக்கு மாத்துறாரு. மாத்தி ஜஸ்ட் a minute. அந்த எக்ஸாம் ரீட் பண்ணுங்க, ஒரு கால் பேசுறேன். சொல்லுங்க யாராச்சும், தெளிவா என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. எக்ஸாம்பிள்ல கண்டெய்னர் வந்து Xல இருந்து Zக்கு வந்துட்டு குட்ஸ் அனுப்புறாங்க, மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் நடக்குது. அதுல வந்து கண்டெய்னர் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டர் A கிட்ட கொடுக்கறாங்க. டிரான்ஸ்போர்ட்டர் A வந்து Xல இருந்து Yக்கு குட்ஸ் சிட்டி Yக்கு தான் குட்ஸ் மூவ்மென்ட் பண்றாங்க. சோ அந்த Xல இருந்து Yக்கு போறது வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டர் ஏவே இவே பில்ல பார்ட் B ல ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கு B ல Y சிட்டிக்கு போனதும் டிரான்ஸ்போர்ட்டர் B கிட்ட போயிடுது. டிரான்ஸ்போர்ட்டர் B வந்து Y ல இருந்து சிட்டி C டெஸ்டினேஷனுக்கு போறத எந்த மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ்ல போதோ அத வந்து பார்ட் B ல டிரான்ஸ்போர்ட்டர் B வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. In such a scenario, only e-way bill would be required. அதாவது only one e-way பில் தான் தேவை. ஈவன் தான் ரெண்டு டிரான்ஸ்போர்ட்டர் தான் இருக்கிறத தவிர அவங்க வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் e-way பில்ஸ் தேவையில்ல. குட்ஸுக்கு ஒரே e-way தேவையில்ல. பார்ட் A can be filled by the consignor and the e-way bill will be assigned by the consignor to transporter A. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டர் A என்ன பண்ணுவாரு, வெஹிக்கிள் டீடைல்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணி பார்ட் B ஃபில் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சிட்டி Xல இருந்து Yக்கு போயிடுது. அதுக்கப்புறம் Yக்கு போனதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டர் வந்து அகைன் வந்து e-way பில் வந்து டிரான்ஸ்போர்ட்டர் B கொடுக்குறாரு. டிரான்ஸ்போர்ட்டர் B வந்து என்ன பண்ணுவாரு, பார்ட் B டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்றாரு. இங்க இருந்து இங்க போறோம்ன்றவ அப்டேட் பண்றாரு. அவ்வளவுதான், நார்மல் மேல பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கன்சாலிடேட்டட் e-way பில்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, cancellation of the e-way bill, information submitted for e-way bill can be used for filing GST returns. அப்புறம் e-way பில்லோட வேலிடிட்டி பத்தி சொல்றாங்களா. and then வரும், இனிமேதான் வரும். அதான் வந்து e-way bill வேலிடிட்டி அந்த டைம்ல வரும். அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் ஆஃப் e-way bill, அப்புறம் e-way bill generated in one state is valid in another state. என்ன கம்மியா இருக்கிற பார்த்தா போயிட்டே இருக்கு.
ஒரு 36 பேஜ் இருக்கா? இல்ல 26 பேஜ் தான் இருக்கு. 26 பேஜ் முடிச்சலாம். ஆக்சுவலா சார்ஜ் ஏறலடா. இல்ல அங்க தான் வைக்கிறேன். சுத்தி டாட்டா எடுத்துக்கணும். ரைட் தெரியுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கன்சாலிடேட் EV bill சொல்லிருக்காங்க. After EV bill has been generated, where multiple consignments are intended to be transported in one conveyance, transporter may indicate serial number of EV bill generated in respect of such consignment electronically on the common portal and a consolidated EV bill in the form GST EVB 02. Normal EV bill க்கு GST EVB 01. இது வந்து EWB 02. இந்த ஃபார்ம் எதுக்குன்னு பார்த்தோம்னா consolidated EV bill may be generated by him on the set common portal prior to the movement of goods. ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா consolidated EV billனா ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? அந்த டாக்குமெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மல்டிபிள் EV bills வந்து இருக்கும். ஓகே, மல்டிபிள் EV bills ஃபார் மல்டிபிள் கன்சைன்மெண்ட் பீங் கேரிட் இன் ஒன் கன்வெயன்ஸ். ஒரு கன்வெயன்ஸ்ல வந்து ஒரு சப்ளைல இருந்து ஒரு ரெசிபியன்ட் போறதுக்கு EV bill கரெக்டா? ஆனா ஒரு லாரியில அது ஒன்று மட்டும் தான் போகுமா? அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் EV bill ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ஒரே கன்வெயன்ஸ்ல போகும். அப்போ அவர் என்ன வச்சிருப்பாரு அப்படின்னா கன்சாலிடேட் EV billன்னு சொல்லிட்டு ஒரு வச்சிருப்பாரு ஒரு ஃபார்ம். அது என்ன ஆகுனா இந்த ஃபர்ஸ்ட் EV bill இங்க இருந்து இவருக்கு, செகண்ட் EV bill நம்பர் இதுல இருந்து இவருக்குன்ற மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து அதுல இருக்கும். ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா the transporter carrying multiple consignment of various consigners and consignee in a single vehicle can generate and carry a single document. புரியுதா? Consolidated EV bill instead of carrying separate document for each consignment in a conveyance. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட் EV bill கொண்டு போகிறதுக்கு பதிலாக கன்சாலிடேட் EV bill எடுத்து கொண்டு போவாங்க. ஈஸி டாஸ்க்ல இல்லைன்னா ஒவ்வொரு பிள்ளை பார்த்துட்டு இருக்கணும், செக் பண்ணிட்டு இருக்கணும். EV bill, consolidated EV bill is like a trip sheet and it contains details of different EV bills in respect of various consignment being transported in one vehicle and these EV bills will have different validity period. கரெக்ட் தானே? எல்லா EV பில்லுக்குமே ஒரே கண்டிஷன் அப்ளை ஆகுமா? ஒரு சில EV பில் வந்து கொஞ்ச நாள் தான் வேலிடா இருக்கும், ஷார்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். ஒரு சில EV பில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு வந்து வேலிடிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த இதை வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ ஹென்ஸ் consolidated EV bill does not have independent validity period. EV bill ன்னு எடுத்துட்டோம்னா இண்டிபெண்டா இதான் வேலிடிட்டி பீரியட்னு இருக்கும். பட் ஆனா consolidated EV bill-க்கு independent validity period கிடையாது. The further individual consignments specified in consolidated EV bill should reach destination as per the validity period of individual EV bill. So consolidated EV bill-ல கொடுத்திருக்க ஒவ்வொரு EV bill-உமே அந்த EV bill-க்கு ஒரு validity period இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிருக்கணும். Further, consignor or consignee has not generated the EV bill in the form GST EVB 01 and the aggregate of the consignment value of the goods in the conveyance is more than 50,000. The transporter, except in case of transportation of goods by railway, air, vessel, other road, shall in respect of interstate supply generate the EV bill in GST EVB 01. என்ன கேக்குது? சரி, ஓகே சேம் அவ்வளவுதான். சோ அந்த கேஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டரே வேல்யூ ஜாஸ்தியா இருந்துச்சு, EV ஜெனரேட் பண்ணுவாங்க. போட்டு உலப்பறானுங்கல்ல ஒரே பாயிண்ட் சொல்லி டென்ஷன் ஆயிடுச்சு. மேல நாட் ஜெனரேட்டட்னு சொல்லிருக்காங்க. கீழ 50,000 எக்ஸிட் ஆயிடுச்சு, இன்டர்ஸ்டேட்டா இருக்கு. சோ ஜெனரேட் பண்ணுங்க, கன்சாலிடேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கான அர்த்தம் வெயிட் பண்ணு. ரெக்கார்ட் போட்டியா? நாட் ஜெனரேட்னு சொல்லல, அந்த இடத்துல வந்து has not generated. அந்த கன்சைனர் கன்சைனி வந்து பண்ணல, அவங்க பண்ணல. புரியுதா? தப்பா படிக்காதீங்க. இவங்க பண்ணணும். எங்க பண்ணணும்? நீங்க ஜெனரேட்டட் சரி அப்படினா அத அவங்க பண்ணலனா அந்த இன்டர்ஸ்டேட்டா இருந்து எக்ஸீடிங் 50,000 இருந்தா அவங்க EV bill ஜெனரேட் பண்ணி கன்சாலிடேட் EV bill ஜெனரேட் பண்ணனும் அப்படி சொல்லிருக்காங்க. அத நான்
சொன்னேன். சரி ஓகே, அதான் சொன்னீங்க, வேற மாதிரி விழுந்துச்சு காதுல. சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கன்சாலிடேட் இவே பில் இருக்குல்ல, அது வந்து மேண்டேட்டரியானு கேட்டால் மேண்டேட்டரியா கிடையாது. அது வந்து ஒரு ஈஸி பர்பஸ்க்காக. ஓகே, நம்ம டே டு டே அன்னைக்கு போற கன்வெயன்ஸை வந்து கொஞ்சம் ஈஸியா மேனேஜ் பண்றதுக்காக போறதா கன்சாலிடேட் இவே பில்லை தவிர அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. தெளிவாக சொல்லிக்கலாம். இவே பில் வந்து மேண்டேட்டரி தான், ஆனா கன்சாலிடேட் இவே பில் வந்து தேவையில்லை. கன்சாலிடேட் வந்து இவே பில் வந்து ஜஸ்ட் சம்மரி ஆஃப் ஆல் இவே பில்ஸ்ன்ற மாதிரி சொல்லிக்கலாம். However, by the goods to be transported supplied through an e-commerce operator or courier agency. தெளிவா பாத்துக்கோங்க. ஒருவேளை குட்ஸ் வந்து கொரியர் ஏஜென்சி அப்படின்னா e-commerce operator மூலமா சப்ளை பண்றீங்க. The information in part A of a form GST EWB 01 may be furnished by such e-commerce operator or courier agency. நடைமுறையில இல்ல. அதாவது கன்சைனருக்கு சார்பா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஏஜென்சியே வந்து இவே பில் ஜெனரேட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னா அது ஓகே தான். பட் அந்த ப்ரொவிஷன் வந்து இப்ப யாரும் பண்றது லைக் இப்போதைக்கு எஃபெக்டிவா இல்ல. இது எல்லாருமே வந்து அவங்க அந்த கன்சைனியே வந்து பாத்துக்கிறாங்க. இவே பில் ஜெனரேட் பண்ணி ஃபைன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்கள நம்பி பண்றது இல்ல. பட் ஆனா பாசிபிள் இவங்கள வச்சு பண்ணலாம். பட் ஆனா லைக் they are not doing. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? This proviso is not effective. இந்த proviso வந்து அப்படியே எஃபெக்டிவா இல்ல அப்படின்னு அர்த்தம். இருக்கு, proviso இருக்கு, பட் ஆனா அது வந்து பெருசா வந்து நடைமுறையில இல்ல. Information submitted for e-way bill can be used for filing GST returns. Actually GST return ஃபைல் பண்றப்ப தான் இங்க எல்லாமே சிங்க் ஆகும். புரியுதா? ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம எந்த சப்ளையர் வந்து யார்கிட்ட சப்ளை பண்ணாங்க, யார் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு குட்ஸ் வேல்யூ தெரியவே தெரியாது. அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளா வந்து செல்ஃபா மந்த்லி ஃபைல் பண்றது. ஸோ இந்த இவே பில்லோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல வந்து யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணிக்குவாங்க. The information furnished party of the e-way bill shall be made available to the registered supplier on the common portal who may utilize the same for furnishing the GSTR1. GSTR1 தெரியுங்களா? சப்ளையர் ஃபில் பண்றது. ஸோ GSTR1ல இவே பில்ல வச்சு டீடைல்ஸ் பேஸ் பண்ணி GSTR1 file பண்ணுவாங்க. However, when the information has been furnished by unregistered supplier or unregistered recipient, he shall be informed electronically if the mobile number or the email is available. ஆக்சுவலா மேல என்ன சொல்றாங்கன்னா GST ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான். ஒருவேளை அவங்க அன்ரெஜிஸ்டர்ட் ரெசிபியண்டா இருக்காங்க இல்ல அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளையரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதனை பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து மொபைல் நம்பர் மூலியமாவோ SMS மூலியமாவோ இமெயில் மூலியமாவோ போயிரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட், cancellation of e-way bill. Where an e-way bill has been generated but goods are either not transported as per the details furnished in the e-way bill, the e-way bill may be cancelled electronically on the common portal within 24 hours of generation of the e-way bill. புரியுதா? ஒருவேளை e-way bill வந்து கேன்சல் பண்ண நினைக்கிறாங்கன்னா within 24 hours வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். However, an e-way bill cannot be cancelled if it has been verified in transit in accordance with the provisions of rule 138B. ஒருவேளை அந்த இவே பில் வந்து மூவ் பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் வெரிஃபை பண்ணிட்டாங்க, ஏதோ செக் போஸ்ட் கிராஸ் ஆயிருக்கு, ஏதோ ஒரு பக்கம் வந்து இந்த இவே பில் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இவே பில்லை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இவே பில்லை கேன்சல் பண்ணுவோம். வெரிஃபை பண்ணாம வண்டி தான் மூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஒரு 5 கிலோமீட்டர் தான் போயிருக்கு, ஆனால் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா குட்ஸ் வெளியே கொண்டு வந்துட்டு திருப்பி வந்து குடனுக்கே கொண்டு வந்துட்டு இவே பில்லை கேன்சல் பண்ணி முடிச்சிடலாம். ஒருவேளை குட்ஸ் வந்து மூவ்மெண்ட் பண்ணிட்டோம், 1 day ஆயிடுச்சு, செக் போஸ்ட்லாம் கிராஸ் பண்ணிடுச்சு, வெரிஃபை எல்லாம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இவே பில் வந்து கேன்சல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. Further, unique e-way bill number generated is valid for a period of 15 days for updation of Part B. புரியுதா? அடுத்து வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. e-way billோட வேலிடிட்டி பீரியட் ஆஃப் e-way bill இது முடிச்சலாம். The validity of e-way bill depends upon the அந்த e-way billோட வேலிடிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஒருவேளை டிஸ்டன்ஸ் வந்து less than 200 kilometers இருக்கு அப்படின்னா valid for a day, 1 day. For every 200 kilometers thereafter, validity will be additional 1 day from the relevant date. புரியுதா? 200 kilometers அப்படின்னா 1 day validity. More than 200 kilometers அப்படின்னா 1 more day. ஒவ்வொரு 200 kilometersக்கும் 1 day இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இங்க என்ன சொல்றான்? டிஸ்டன்ஸ் வித்தின் தி கண்ட்ரி கொடுத்துருக்கானா? பக்கத்தில் வேலிடிட்டி பீரியட் சொல்லிட்டு 2 காலம் இருக்கா? அப் டு 200 கிலோமீட்டர்ஸ்னா
1 day in cases other than over-dimensional cargo or multi-modal shipment in which at least one leg involves transport by ship. So, என்ன சொல்றாங்க? 200 kilometers one day ஒருவேளை அது வந்து மல்டி டைமென்ஷனல் கார்கோவா இருக்கு. கார்கோனா என்ன? அந்த ஷிப், கண்டெய்னர்ஸ், வெஹிக்கிள்ஸா இருக்கும் அந்த மாதிரி. ஒருவேளை அந்த மாதிரி கார்கோவா இருக்கு, அப்படி இல்லைன்னா வந்து மல்டி மாடல் ஷிப்மெண்ட் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து இந்த ப்ரொவிஷன் அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் திஸ்னா வந்து 200 kilometers one day வந்து அப்ளிகபிள். ஓகே, அதுக்கப்புறம் ஃபார் எவ்ரி 200 kilometers ஆர் பார்ட் thereof one additional day in cases other than the மேலே பார்த்த அதே கண்டிஷன். ஓகே, அதுக்கப்புறம் அப் டு 20 kilometers சொல்லியிருக்கானா மேலே பார்த்த ரெண்டுமே வந்து 200 kilometers ப்ளஸ் அடிஷனல் 200 kilometers ஒன் டே ப்ளஸ் அடிஷனல் ஒன் டே ஃபார் ஈச் அடிஷனல் கிலோமீட்டர்ஸ் சொல்கிறானா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறானா அப் டு 20 kilometers ஒன் டே இன் கேஸ் ஆஃப் ஓவர் டைமென்ஷனல் கார்கோ ஆர் மல்டி மாடல் ஷிப்மெண்ட் இன் விச் அட்லீஸ்ட் ஒன் லெக் இன்வால்வ்ஸ் டிரான்ஸ்போர்ட் பை ஷிப். ஒருவேளை ஷிப் பேஸ்டு டிரான்ஸ்போர்டேஷன் அங்கே இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா 20 kilometers per day. ஒன் டேனா 20 kilometers ஒன் டே. எவ்ரி அடிஷனல் 20 kilometers வந்து ஒன் டே. ஃபார் எவ்ரி 20 kilometers ஆர் பார்ட் thereof ஒன் அடிஷனல் டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா, இந்த இடத்துல வந்து ரெலவென்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தியா. ரெலவென்ட் டேட்டு இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், தப்பாக கால்குலேட் பண்ணக்கூடாது. ரெலவென்ட் டேட் மீன்ஸ் டேட் ஆன் விச் e-way bill has been generated and the period of validity shall be counted from the time at which e-way bill has been generated and each day shall counted as the period expiring at the midnight of the day immediately following the date of generation of e-way bill. இங்க என்ன சொல்ல வராங்க புரியுதா? அன்னைக்கு மார்னிங் கிளம்புறாங்கன்னா அன்னைக்கு நைட் அந்த 12 o'clock ஆயிடுச்சுனாலே அது ஒன் டே கம்ப்ளீட் ஆகும். சொல்லு ஃபுல்லா சொல்ல முடியும். ஒன் டே ஃபுல்லா கம்ப்ளீட். மார்னிங் வந்து ஒரு 1 pm க்கு வந்து e-way bill ஜெனரேட் பண்றாங்க. அந்த e-way bill வேலிடிட்டி என்ன? நைட் 1 pm. தப்பு. சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க. சப்போஸ் an e-way bill is generated at நைட் 4 நிமிஷம் 12 மணி 4 நிமிஷம் பண்றாங்க. எப்ப 14th மார்ச் அன்னைக்கு பண்றாங்க. அப்பனா 14th மார்ச் அப்பதான் விடிஞ்சிருக்கு, பிறந்திருக்கு. ஸோ அப்போ வந்து கரெக்டா 14th மார்ச் ஆனோடனே வந்து e-way bill ஜெனரேட் பண்றாங்க. Then the first day would end on 12 midnight of 15th 16th March. 24 hours calculation. இல்ல, ஃபுல்லா இது ரெண்டு லைன் இருக்குல்ல, ஃபுல்லா படிச்சா புரியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டே வந்து midnight of 15th அப்படின்னா 16th March சொல்றாங்க. செகண்ட் டே will end on 12 midnight of 16th 17th March சொல்றாங்க. இப்போ வந்து 14th நைட் அப்ப 14th பிறந்தோடனே வந்து e-way bill ஜெனரேட் பண்றாங்களா, அப்ப அந்த 14th நைட் வரும்ல, அதான 15th மார்னிங். ஸோ இங்க வந்து 14th 15th நான் சொல்லல, தெளிவா பாத்துக்கோங்க. 14th மார்னிங் அப்படி 14th பிறந்தோடனே வந்து ஒரு e-way bill போடுற அந்த e-way bill இருந்து எப்ப எண்ட் ஆகுதுன்னா 14th 15th நைட் அப்ப எண்ட் ஆகல, 15th 16th நைட் அப்பதான் எண்ட் ஆகுது. புரியுதா? நெக்ஸ்ட் பாயிண்ட் படிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் an e-way bill is generated at 12:23:58 hours. அதே 14th மார்ச் அப்போ 14th மார்ச் டே முடியறதுக்கு முன்னாடி பண்றாங்க. கரெக்ட் தானே? நைட்டு வந்து 11:58க்கு e-way bill பண்றாங்க. Then the first day will end on 12 midnight of 16th March. Second day will end on 12 midnight of 16th March. The validity of e-way bill starts when first entry is made in part B, that is vehicle entry is made first time in case of road transportation, or first transport document number entry in case of rail, air or ship transportation, which is the first entry. It may be noted that validity is not recalculated for subsequent entries in part B. Okay, இந்த வேலிடிட்டி வந்து e-way bill வேலிடிட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தோன்னா பார்ட் பி எல்லாம் ஃபர்னிஷ் பண்ணதுக்கப்புறம் e-way bill ஜெனரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வேலிடிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் திருப்பி ஃபர்தராக வந்து நம்ம பார்ட் பிலாம் கொண்டு போகிறோம்ல, பார்ட் பியில் அப்டேட் பண்ணுறோம்ல, அதுக்காகலாம் வேலிடிட்டி மாறாது. பார்ட் பி ஒன்ஸ் ஃபைல் பண்ணிட்டாலே வந்து e-way bill ரெலவெண்ட் ரேட் வந்து ஸ்டார்ட் ஆயிருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டே கால்குலேஷன் எப்படின்னு புரியும். A consignor hand over its goods for transportation on Friday. ஃப்ரைடே அப்போ வந்து குட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட்டர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. ஹவவர் the assigned transporter starts the movement on Monday. ஃப்ரைடேவே குட்ஸ் கைக்கு வந்துருச்சு, ஆனால் மண்டே தான் வந்து அவர் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. The validity period of e-way bill start only after the details in part B are updated by the
transporter for the first time. So in the given situation, consignor can fill the details in part A on Friday and hand over his goods to transporter. Part A fill பண்ணி goods வந்து transporter hand over பண்ணிடலாம். இப்போ Friday. When the transporter is ready to move the goods, he can fill part B, that is the assigned transporter can fill the details in part B on Monday and validity period of e-way bill start from Monday. புரிஞ்சா? மேபி இந்த டேஸ் வந்து இன்னும் மாறலாம். ஃப்ரைடேன்றது போன வீக் மண்டேவா இருக்கலாம், அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் கூட டிரான்ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ண டேட் தான் வந்து ரெலவென்ட் டேட். ஓகே, a registered person has to transport goods from its warehouse to depot located in distance of 500 kilometers in a normal cargo. In the given case, if e-way bill is generated, then valid for 3 days. 500 kilometers, 200, 400, 600. So வந்து 3 days வந்து validity period ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓவர் டைமென்ஷனல் கார்கோனா என்னன்னு சொல்றாங்கன்னா, மீன்ஸ் a cargo carried a single indivisible unit which exceeds the dimensional limit prescribed. ஜென்ரலா வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க. ஓவர் டைமென்ஷனல் சொல்லிட்டாலே புரிஞ்சுக்கணும், அது வந்து நார்மல் வெஹிக்கிள் கிடையாது, வேற ஏதோ டிஃப்ரெண்டான வெஹிக்கிள். அப்போ வந்து டிஃபால்ட்டா அந்த 20 கிலோமீட்டர்ஸ்க்கான லிமிட் தான் அப்ளிகபிள்ன்ற மாதிரி யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வேலிடிட்டி பீரியட் சொல்லியிருக்காங்க. If validity of e-way bill expires, the goods are not supposed to be moved. In general, the validity of e-way bill cannot be extended. However, the validity of e-way bill can be extended in the following cases. So வந்து ஒருவேளை e-way bill வந்து எக்ஸ்பைர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வண்டி வந்து மூவ் ஆகக்கூடாது, அப்படியே ஸ்டாப் ஆகும். ஓகே, ஆனால் ஜென்ரலா வந்து அந்த மாதிரி வந்து பீரியட் எக்ஸ்பைரி ஆகாது, அதுக்கு முன்னாடியே போய் சேர்த்துருவாங்க. ஒருவேளை அதோட எக்ஸப்ஷனல் கேசஸ்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் பை கமிஷனர் ஃபார் செர்டன் கேட்டகரி ஆஃப் குட்ஸ். கமிஷனரே வந்து ஒரு சில டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாரு. என்னன்னு பார்த்தோம்னா, கமிஷன் மே ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கவுன்சில் பை நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்டெண்ட் தி வேலிடிட்டி பீரியட் ஆஃப் an e-way bill ஃபார் செர்டன் கேட்டகரி ஆஃப் குட்ஸ். கமிஷனரோட அப்ரூவலுக்கு அப்புறம் அவரே இஷ்டப்பட்டு சொல்றாரு, அவரே ஓகேன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி சொல்றாரு அப்படின்னா அந்த குட்ஸுக்கு மட்டும் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். மிச்சப்படி எல்லாத்துக்குமே வந்து வேலிடிட்டி பீரியட் வந்து அவங்க செக்ஷன்ல சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் பை டிரான்ஸ்போர்ட்டர் இன் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஃபர்ஸ்ட் மேல பார்த்தது கமிஷனரோடது, செகண்ட் பார்த்தது டிரான்ஸ்போர்ட்டரே வந்து அதை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றாரு. எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தோம்னா, அண்டர் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் an exceptional nature like transshipment, the goods cannot be transported within validity period of e-way bill. The transporter may extend the validity period after updating the details in part B. The transporter who is carrying the consignment as per the e-way bill system at the time of expiry of the validity period can extend the validity period. Such transporter can extend the validity of the e-way bill if the consignment is not being reached the destination within the validity period due to exceptional circumstances like natural calamity, law and order issue, transshipment delay, accident of conveyance, etc. You need to explain this reason in detail while extending the validity period. The validity of the e-way bill may be extended within 8 hours from the time of its expiry. So எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்பைரி ஆனதுலேருந்து வித்தின் 8 ஹவர்ஸ்க்குள்ள வந்து ரீ-e-way bill வந்து அவங்க வந்து போட்டுருக்கணும். ஆனால் டிரான்ஸ்போர்ட்டர் வந்து போடுறதுக்கு வந்து எல்லா டைம் அலோட் கிடையாது. ஒரு சில சுச்சுவேஷன் மட்டும், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை டக்குன்னு அந்த ஊரில் வந்து ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு, இல்லை டக்குன்னு வந்து புயல் வந்துருச்சு, வெயில் அந்த மாதிரிலாம் இஷ்யூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து டிரான்ஸ்போர்ட்டர் வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து அப்டேட் பண்ணி எனக்கு வந்து டைம் வேணுன்ற மாதிரி கேட்டு பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கும். அவங்க வந்து லைக் 2 days ரீச் ஆனால் 2 days ரீச் ஆயிடும். அது எக்ஸப்ஷனல் கேசஸ் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு சில கேஸ்ல மட்டும் தான் டிலே ஆகும். அதுக்கு வந்து அவங்களே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸ் e-way bill வந்து பிரேக் அப்புறம் பார்க்கலாம். ஓகே சரி, ஓகே ஸ்டார்டிங் அக்செப்டன்ஸ் ஆஃப் e-way bill. நெக்ஸ்ட் டாபிக்ல இதுல வர டாபிக் தான். டீடைல்ஸ் ஆஃப் e-way bill generated shall be made available to the supplier பார்ட் ஏல. அதே மாதிரி ரெசிபியன்ட்டுக்கும் பார்ட் ஏலயே கிடைச்சிடும் அந்த காமன் போர்ட்டல். And the supplier recipient as the case may be shall communicate acceptance or rejection of the consignment covered by the e-way bill. புரியுதா? e-way bill யாருக்கு சம்பந்தப்படுது? சப்ளையருக்கு ரெசிபியன்ட்டுக்கும். இது வந்து ரெசிபியன்ட் அதை வந்து அப்ளை பண்ணி சப்ளையர் வந்து அப்ரூவ் பண்ணுவாரு. அப்படின்னா சப்ளையர் வந்து அதை அப்ளை பண்ணி ரெசிபியன்ட் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதான் வந்து அக்செப்டன்ஸ் e-way bill சொல்றாங்க. புரிஞ்சா? இதே புரியலையா? சி e-way bill வந்து ஜெனரேட் பண்ணும் ஒன்னு ரெசிபியன்ட், அப்படி இல்லைன்னா சப்ளையர். அது வந்து இவர் வந்து இவருக்காக பண்றாரு. லைக் இவர்கிட்ட இவர் குட்ஸ் போக போகுது, இல்லை அவர்கிட்ட இருந்து இவர் வாங்க போறாரு. ஸோ எய்தர் ஆஃப் தி பார்ட்டி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்றவங்க இன்னொரு பார்ட்டி வந்து அப்ரூவ் பண்ணுவோம்ல, அதை புரியுதா? அதுதான் அக்செப்டன்ஸ் ஆஃப் e-way bill.
யார் அப்ளை பண்றாங்களோ அவங்க இன்னொரு கன்சர்ன் பார்ட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நெக்ஸ்ட், in case the person to whom the information part B is made available does not communicate his acceptance or rejection within the specified time, it shall be deemed that he has accepted the said details. ஒருவேளை அந்த இன்னொரு கன்சர்ன் பார்ட்டி வந்து அதை ரிப்ளையே பண்ணல, அக்செப்ட் பண்ணல அப்படின்னா deemed acceptance-ஆ ஏத்துக்கிறாங்க. The time limit specified for this purpose is 72 hours of the details being made available to him on the common portal or the time of delivery of goods, whichever is earlier. ஸோ அதுக்குள்ள வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஒரு வேளை வந்து லைக் அதுக்குள்ள வந்து அவர் ரிஜெக்ஷனை சொல்லிடணும். ஒரு வேளை ரிஜெக்ஷன் சொல்லலை அப்படின்னா டீம்டு அக்செப்டன்ஸ். ஓகே, 72 hours அப்படின்னா டைம் ஆஃப் டெலிவரி ஆஃப் குட்ஸ் whichever is earlier. அதுக்கப்புறம் e-waybill generated in one state is valid in another state. கரெக்ட் தானே? ஜிஎஸ்டி, காமன் போர்ட்டல், ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ். ஸோ வந்து ஒரு ஸ்டேட்ல போகிற e-waybill வந்து valid for another state also. ஸோ வந்து என்ன சொல்றாங்க, பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, e-waybill is not valid for movement of goods without vehicle number on it. ஜெனரல் பாயிண்ட், வெஹிக்கிள் நம்பர் இல்லாம இருக்கிற குட்ஸ்ல வந்து குட்ஸ் வந்து மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் if there is a mistake or incorrect or wrong entry in the e-waybill, then it cannot be edited or corrected. Only option is cancellation of the e-waybill within 24 hours of the generation and generate new one with correct details. புரியுதா? ஒருவேளை நீ வந்து டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்ட தப்பா போட்ட அப்படின்னா அது எடிட்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் கேன்சல் பண்ணிடணும். வித்தின் 24 hours ஃபர்ஸ்ட்ல கேன்சல் பண்ணிட்டு நியூவா வந்து e-waybill வந்து ஜெனரேட் பண்ணிக்கணும். ஓகே, the e-waybill may be updated with vehicle number any number of times. பார்த்தோம்ல பார்ட் B ல எத்தனை டைம் வேணா யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். The latest vehicle number should be available on e-waybill and should match with the vehicle carrying it in case check with the department. ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக வண்டி நிப்பாட்டி செக் பண்றாங்க அப்படின்னா அந்த e-waybill வந்து ஆன்லைன் ஜெனரேட்டட் e-waybill வந்து அந்த வெஹிக்கிளோட நம்பர் தான் இருக்கணும். வேற ஏதோ நம்பர் இருந்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட் பாக்குறப்ப இருக்கக்கூடாது, தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அந்த வெஹிக்கிள் அந்த குட்ஸ் போதுனாலே அந்த e-waybill அந்த வெஹிக்கிளோட நம்பர் வந்து அப்டேட் ஆயிருக்கும், அப்டேட் ஆகாம இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் if multiple invoices are issued by the supplier to recipient for movement of goods of more than one invoices of the same consignor or the consignee, multiple e-waybill have to be generated. So ஒருவேளை வந்து மல்டிபிள் இன்வாய்சஸ் வந்து ஜெனரேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு மல்டிபிள் e-waybilலும் போட்டாகணும். That is, for each invoice one e-waybill has to be generated irrespective of the fact whether same or different consignor or consignee are involved. Multiple invoices cannot be clubbed to generate one e-waybill. இங்க என்ன புரியுது? ஒரு இன்வாய்ஸுக்கு ஒரு e-waybill வேணும். மேபி சப்ளையரும் ரெசிபியன்ட்டும் எல்லா இன்வாய்ஸுக்கும் சேம் பார்ட்டியா கூட இருந்துக்கலாம், அது மேட்டர் கிடையாது. ஆனா ஒரு இன்வாய்ஸுக்கு ஒரு e-waybill போகணும். ஈவன் தோ வந்து சப்ளையரும் ரெசிபியன்ட்டும் சேம் பர்சனா இருந்து சேம் குட்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு இன்வாய்ஸுக்கு ஒரு e-waybill, அதான் கணக்கு. சரியா? However, after generating all this e-waybill, one concerned e-waybill can be prepared for transportation purpose if goods are going in one vehicle. சரியா? ஒரே வெஹிக்கிள் எல்லா குட்ஸ் போகுதுன்னா ஒரு கன்சர்ட் e-waybill எடுத்துட்டு டிரான்ஸ்போர்ட் வந்து கொண்டு போகலாம். Situations where e-waybill is not required to be generated. எந்த சிச்சுவேஷன் வந்து e-waybill வந்து ஜெனரேட் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. Notwithstanding anything explained above, no e-waybill is required to be generated in the following cases. The following cases வந்து e-waybill தேவையில்லை. என்ன கேசஸ் பார்த்தோம்னா, where goods are being transported or the one given below. இப்போ கீழே சொல்ற குட்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா e-waybill வந்து ஜெனரேட் பண்ண தேவையில்லை. ஒன்று என்ன, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் ஃபார் சப்ளை டு ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் நான் டொமஸ்டிக் எக்ஸம்டட் கேட்டகிரி கஸ்டமர்ஸ். எல்பிஜி சிலிண்டர் இருக்குல்ல அதுவும், அதுக்கப்புறம் வந்து இந்த நான் டொமஸ்டிக் எக்ஸம்டட் கேட்டகிரி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. பட் அது என்ன எனக்கு தெரியாது, அது வேணா ரெஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். இல்லை நீங்க யாச்சும் ரெஃபர் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே, பிரேக்ல வந்து ரெஃபர் பண்ணுங்க. சும்மா ஜெனரல் நாலேஜ் தானே. நான் டொமஸ்டிக் எக்ஸம்டட் கேட்டகிரினா என்னன்ற மாதிரி பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கெரோசின் ஆயில் சோல்ட் அண்டர் பிடிஎஸ். பிடிஎஸ் என்ன? ரேஷன் கடை. ஸோ அதில் வர கெரோசினுக்கு e-waybill போட தேவையில்லை. அதே மாதிரி எல்பிஜிக்கு e-waybill போட தேவையில்லை. அதுக்கப்புறம் போஸ்டல் பேகேஜ் டிரான்ஸ்போர்ட்டட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண போஸ்டல் பேகேஜுக்கு e-waybill வந்து போட தேவையில்லை. அதுக்கப்புறம் நேச்சுரல் ஆர் கல்ச்சர்டு pearls and precious or semi precious stones, precious metals and metals scaled with precious metal. இதுக்கெல்லாம் தேவையில்லைன்றானுங்க. சாப்டர் 71 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து வேற ஏதாச்சும் பெருசா வச்சிருக்கோம், புரியுதா? அதுக்கப்புறம் ஜுவல்லரி,
கோல்டு ஸ்மித், சில்வர் ஸ்மித் வேர்ஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ். இதுக்கு மேலாம் வந்து இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ண தேவையில்ல. நாட் ஓகே டு பி ஜென்ரேட்டர். அதே மாதிரி கரன்சி கொண்டு போற வண்டி. அப்புறம் யூசர் பர்சனல் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் எஃபெக்ட்ஸ். செகண்ட் ஹேண்ட் குட்ஸ்லாம் வந்து கொண்டு போறீங்க, வீட்டுக்கு தேவைப்பட்ட குட்ஸ்லாம் கொண்டு போறீங்க அப்படின்னா தேவையில்லை. அதே மாதிரி கோரல் அன்வொர்க்டு அண்ட் ஒர்க்டு கோரல்னா என்ன? கோரல்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அப்படியா? அது பேர் கோரலா? பவளமா? ஸோ ஓகே, அதுக்கெல்லாம் வந்து பில் தேவையில்ல. அப்படி இது சர்ச் பண்ணிடுங்க டக்குன்னு. அது இதுக்குமே நான் டொமஸ்டிக் எக்ஸம்டட் கேட்டகரி கஸ்டமர்ஸ். நான் டொமஸ்டிக் எக்ஸம்டட் கேட்டகரி கஸ்டமர்ஸ் தான் யார்? பப்ளிக்கா? நம்ம டொமஸ்டிக் எக்ஸம்டட் கேட்டகரி சர்ச் பண்ணு. எக்ஸம்டட் கேட்டகரி சப்சிடிஸ். ஓகே, வெள்ளை கார்டு, பிளாக் கார்டுன்ற மாதிரி. ஓகே, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் ஃபார் சப்ளை டு குக்கிங் தவிர மற்ற எதுக்காவது அவங்க ஏதாவது வாங்கிருக்காங்க டொமஸ்டிக் பர்பஸ் இல்லாம வேற ஏதாவது பர்பஸ்க்காக வாங்கிருக்காங்க. அதுதான் வந்து நான் டொமஸ்டிக் எக்ஸாம்பிள் கேட்டகரி. அதேதான் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இந்த இதெல்லாம் குக்கிங் பர்பஸ்க்குலாம் வேற பர்பஸ்க்குனா என்ன பர்பஸ்? கஞ்சா காசுது. லூசு, அதுக்குலாம் அது டொமஸ்டிக் பர்பஸ் கிடையாதுல்ல. இல்ல வேற எதுவுமே வராது. இப்ப இந்த எல்பிஜி கேஸே வந்துட்டு சிலிண்டருக்கு மட்டும் கிடையாது, இந்த வெஹிக்கல்ல யூஸ் பண்றாங்கல்ல அந்த மாதிரியும் இருக்கு. சோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தெளிவா புரிஞ்சு. லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் சப்ளை டு ஹவுஸ் ஹோல்டுக்கு எக்ஸாம் இவே பில் தேவையில்ல. ஏன்னா வந்து அது வீட்டுக்கு போகுது. ஒருவேளை அதே ஹோட்டல் கொடுக்குறாங்க இல்ல வந்து காருக்கு செட் பண்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து தேவைதான். ஹவுஸ் ஹோல்டு கொடுக்கறது தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே. அந்த அண்டுன்னு சொல்லிட்டு நான் டொமஸ்டிக் எக்ஸம்டட் கேட்டகரின்னு சொல்றாங்கல்ல, அவங்க யாருன்னு தான் மட்டும் கேட்கறேன். நான் டொமஸ்டிக் எக்ஸம்டட் கேட்டகரி கஸ்டமர்ஸ். NDEC customers are entities that are not considered domestic hospital, hostels and government offices. Customers are entities that are not considered domestic consumers but are still entitled to subsidized LPG due to their specific nature or use of gas. எக்ஸாம்பிள்ஸ்க்கு கவர்மெண்ட் அண்ட் municipal hospitals. முனிசிபல் ஹாஸ்பிட்டல்ஸா? சரி, அந்த கேஸே வந்து குக்கிங் அந்த மாதிரி இல்லாம வேற இந்த கையில யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த கேஸ். இது இப்போ நீங்க சொன்னீங்க அந்த அதேதான் ஹவுஸ் வந்துச்சுன்னா டொமஸ்டிக். அப்படி இல்லாம வேற ஏதாவது ஹோட்டல்ல நைட்ரஜன் கேஸ் அந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஹாஸ்பிடல்ஸ்லயே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு வந்து இவே பில் தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், where goods are being transported by a non-motorized conveyance. Non-motorized conveyance னா மோட்டார் இல்லாத கன்வெயன்ஸ். அப்ப அந்த மாட்டு வண்டி அந்த மாதிரியா? அப்படியா? சரி, அதுக்கு லிக்விட் தேவை. அதுக்கு லிக்விட் தேவை. லிக்விட் இருக்கா? நெக்ஸ்ட் போயாச்சு. இவே பில் வந்து ஜெனரேட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதுக்கு மாத்திரம் வேற குட்ஸ் மோட்டர் போட் இல்லாம துடுப்பு போட்டு போட்டா ஓகே. அதுல ஆள் போறதே கஷ்டம். குட்ஸ் வச்சுக்கணும். சரி ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. மோட்டார் யூஸ் பண்ணாம இருக்க கன்வெயன்ஸ்ல வந்து இவே பில் வந்து ஜெனரேட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட், where goods are being transported from the custom port, airport, air cargo complex and land custom station to inland containers depot or container freight station for clearance by customs. custom department வந்து அந்த குட்ஸை வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பர்பஸ்க்காக எப்படி சொல்றது, நம்ம போய் குட்ஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்றோட கஸ்டம் என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து ஷிப்ல லோட் பண்றது, அங்க இருந்து வேற போய் இறக்கி வைக்கிறது, அங்க இருந்து அவங்களோட வேர் ஹவுஸ் இருக்கும் அங்க கொண்டு போய் வைக்கிறதுக்குலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலாம் வராதுன்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? இது புரியலையா? சரி ஓகே. கஸ்டம் டிபார்ட்மெண்ட் இருக்கா? கஸ்டம் டிபார்ட்மெண்ட்னா யாரு? கடலோரமா இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்ம குட்ஸ் கொடுப்போம். மேபி அவங்களோட வேர் ஹவுஸ் வந்து கடல்கிட்டே இருக்குமான்னு கேட்டா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து
நம்ம கொடுக்குற குட்ஸை வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பண்றதுக்காக வேற இடத்துல போய் வச்சு திருப்பி அங்க இருந்து கொண்டு போய் திருப்பி மாத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஜெனரேட் பண்ண தேவையில்ல. பிகாஸ் வந்து ஈவே வந்து கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு பண்ணலாம். பட் அவங்க வந்து ஃபர்தரா வந்து வேற ஹவுஸ்க்கு மாத்துறதோ திருப்பி அங்க இருந்து வேற லொகேஷன் சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கும் பண்றாங்க அப்படின்னா தேவையில்லை. ஓகேவா? அதை செகண்ட் பாயிண்ட் சொல்றாங்க. In respect of movement of goods within such area as notified under Rule 138 of the State of Union Territory rules in that particular state or union territory. Okay, அந்த ரூல் ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு ரூல் இருக்கு 138. அந்த ரூலை பத்திலாம் இங்கே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த ரூல் படிச்சோம்னா அதுல வந்து ஒரு சில ஏரியாஸ்லாம் நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏரியா வந்து டீல் பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து ஈவே பில் தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பாயிண்ட் பெருசாக நெசசரி இல்லை, ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் where the goods being transported or exempted from tax. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, கன்வேயன்ஸ் வேல்யூலயே வந்து எக்ஸம்ப்டட் வேல்யூ வந்து இன்க்ளூட் ஆகாதுன்ட்டு. இட்ஸ் டவுட்டா? where the goods other than de-oiled cake சர்ச் பண்ணுவோம். de-oiled cake அப்படியா? இல்ல வேற ஏதோ. ஏய் இதெல்லாம் ஆக்சுவலா கிளாஸ்ல பார்க்காதீங்கப்பா. இதெல்லாம் நீங்க தனியா செல்ஃப் ஸ்டடி பண்றப்ப ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? சர்ச் பண்ணி பாத்துக்கோன்னு சொன்னீங்க, பாருங்கன்னு சொல்லல. டைம் ஆகுதுல, சோ லைக் நீங்க தான் பிரேக் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் சீட்ஸ். ஆயில் கேக் சொல்றாங்க. இப்போ என்ன So okay, where the goods other than de-oiled cakes being transported or exempt from tax. ஜெனரலா வந்து எந்தெந்த குட்ஸ்லாம் வந்து டாக்ஸுக்கு எக்ஸம்ப்டடா இருக்கோ அதுக்கு மேல வந்து ஜெனரேட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, கன்வேயன்ஸ் வேல்யூன்னு பார்த்து அதுல வந்து இன்வாய்ஸ் வேல்யூ எக்ஸம்ப்டட் குட்ஸ் ரெண்டுமே இன்க்ளூட் ஆயிருக்கும். ஆனால் எக்ஸம்ப்ட் வேல்யூ வந்து கன்வேயன்ஸை கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன்னு பார்த்தோம்ல. ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து where the goods other than de-oiled cakes being transported or exempted from tax. ஒரு de-oiled cakes வந்து அவங்க எக்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா அப்ப ஈவே பில் ஜெனரேட் பண்ணும் போல. மீதி டைம்ல வந்து மீதி எக்ஸம்ப்டட் குட்ஸ்லாம் வந்து பண்ண வேணான்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் where the goods being transported are alcohol, liquor for human consumption, petroleum, crude oil, high speed diesel, இது எல்லாமே சொல்றாங்களா, இதுக்கு மேல ஈவே பில் வந்து தேவையில்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் where the supply of goods being transported is treated as no supply under Schedule 3 of CGST Act. ஒருவேளை சப்ளையை வந்து அவங்க வந்து சப்ளையாவே கன்சிடர் பண்ணிக்கல அப்படின்னா அதுக்கு மேல ஜிஎஸ்டி வந்து ஈவே பில் வந்து ஜெனரேட் பண்ண தேவையில்லை. ஷெட்யூல் 3 சொன்னதுக்கு பார்த்துருப்போம்ல, ட்ரீட் சப்ளை நாட் சப்ளை ஞாபகம் இருக்கா? கிளாஸ் பார்த்தோம். சரி, ஓகே. where goods are being transported under custom bond from inland container depot or a container freight station to custom port or airport air cargo complex and land custom station, or from one custom station or custom port to another custom station or custom port, or under custom supervision or under custom seal. ஸோ அந்த குட்ஸுக்கு மேலே ஈவே பில் வந்து போட தேவையில்ல. ஜென்ரலாக வந்து மேலே பார்த்தோம்ல, அதோட அப்டேட்டட் பாயிண்ட் தான். அந்த கஸ்டம் ஆஃபீஸர் கண்ட்ரோல் குட்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படி இல்லைன்னா அவங்களோட போர்ட்லேருந்து வேற ஒரு போர்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது மேலே வந்து ஈவே பில் வந்து ஜெனரேட் பண்ண தேவையில்லை. where the goods are being transported or transit cargo from or to Nepal or Bhutan. ஒருவேளை நேபாளில் இருந்தோ இல்லை பூட்டானில் இருந்தோ இல்லை நேபாளுக்கோ இல்லை பூட்டானுக்கோ குட்ஸ் வந்து மாத்திரம் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா ஈவே பில் வந்து தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக போடலாம் தான், ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. சிச்சுவேஷன் வேர் ஈவே பில் இஸ் நாட் ஓகே டு பி ஜென்ரேட்டட்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறான். ஆக்சுவல் ரீசன் என்னன்ட்டு வேணால் நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தோன்னா தெரியும் வைன்ற மாதிரி கேட்டோம்னா. where the goods being transported are exempt from tax and notification bracket goes out. where the goods being transported or exempt from tax under notification number something, supply of goods by CST to the unit run canteens or the authorized customers, and the supply of goods by unit run canteens to authorized customers, and the supply heavy water and nuclear fuels by Department of Atomic Energy to Nuclear Corporation of India Limited. இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஃபுல்லா அப்படியே டெக்னிக்கல் பாயிண்ட் மாதிரி இருக்கு. யூனிட் ரன் கேன்டீன்ஸ்னா என்ன? யூனிட் ரன் கேன்டீன்ஸ், supply of goods by CSD to the unit run canteens. What I saying என்ன சொல்றாங்க? இது ஆபரேஷன்
யூனிட் சிஎஸ்டினா ஃபுல்லாக சொல்கிறாங்க கேன்டீன் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் தான். Canteen store department is a person who is entitled to claim a refund of 50% of the applicable central tax, integrated tax, unitary tax paid by the canteen store department on all inward supply of goods received by CST for the purpose of subsequent supply of such goods to unit run canteens of the CST or authorized customers. Okay, புதுசா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கு. Central government exempt unit and canteen supply of goods under 2022 heading to authorized customers from the GST compulsion. யாச்சு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன தெரியுதா யாச்சு? இதெல்லாம் செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது ரெஃபர் பண்ணுங்க. இல்ல இது அந்த ஒரு அது வந்து சின்ன ஒரு வேர்டு ஓகேவா? இது வந்து ஒரு கான்செப்ட், ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. வெசம் அது நீங்க சொல்றது அப்படியே செய்யற அர்த்தம் இல்ல. குரு சொன்னா சிஷ்யன் கேட்கணும். சொல்லுங்கப்பா. டேப் இருக்கா கேக்குறேன். ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா அந்த சிஎஸ்டின்னு இருக்குல்ல அது வந்து அவங்க வந்து கேண்டீன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா அவங்க பேப்பர் டாக்ஸ்ல வந்து ஜென்ரலாக வந்து ஐடிசி கிளைம் பண்றவங்க ஜென்ரலா 18%, 16% மாதிரி பண்றோம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பேப்பர் டாக்ஸ்ல இருந்து 50% ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து அந்த யூனிட் அண்ட் கேண்டீன்ஸ்ன்றது ஒரு சில ஆத்தரைஸ்டு கஸ்டமர்ஸ் போல கவர்மெண்ட் ரேட்டடான சம்திங் அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ண தேவையில்ல. ஓகேவா? அதே மாதிரி கீழே பார்த்தீங்களா இதை நியூக்ளியர், ஆட்டோமிக் எனர்ஜி, மாமன்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன வருது அப்படின்னா இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ண தேவையில்ல. இந்த எக்ஸாம் மட்டும் ஒன்ஸ் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க தேவைப்பட்டா. அதுக்கப்புறம் எனி மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் காஸ்ட் பை டிஃபென்ஸ் இன்ஃபர்மேஷன் டிஃபென்ஸ் ஃபார்மேஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அஸ் அ கன்சைனி. சரியா? டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அவங்க வந்து கன்சைனராவோ கன்சைனியோ குட்ஸை வாங்குறாங்களோ இல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து லைக் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதெல்லாம் வெளியே லீக் ஆச்சுன்னா இஷ்யூ ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் where the consignor good is the central government, state or government of any state or local authority for transport of goods by right. ஒருவேளை கன்சைனர் வந்து கவர்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா no need to generate e-way bill. Then where empty cargo containers are being transported, ஜஸ்ட் வந்து இது குட்ஸே இல்லாமல் வெறும் எம்டியா ஒரு கண்டெய்னர் போகுது அப்படின்னா அதுக்கு மேலாம் போட தேவையில்ல. வேர் குட்ஸ் ஆர் பீங் டிரான்ஸ்போர்ட்டட் அப் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 கிலோமீட்டர் ஃப்ரம் தி பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் தி கன்சைனர் டு weighbridge for weightment or from the weighbridge back to the place of business of the said consignor subject to the condition that movement of the good is accompanied by delivery challan issued in accordance with rule 55. என்ன சொல்றாங்க? 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அவங்க மூவ் பண்ணிக்கலாம். இவே பில் ஜெனரேட் பண்ண தேவையில்ல. ஜென்ரலாகவே வந்து 50 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போனால் தான் இவே பில் போடுவோம். பட் இங்கே என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு குட்ஸை வந்து வெயிட் பண்ணுறதுக்காக வெயிட் பிரிட்ஜ் வச்சுருப்பாங்க. பார்த்து இல்லையா ரோட்டில் அங்கன்ட்டு ஒரு லாரி போகுது அப்படின்னா அந்த லாரியில் வந்து எத்தனை கிலோ குட்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு லாரியோட ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு லாரியோட வெயிட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் வந்து குட்ஸோட வேல்யூவா கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஆமா எக்ஸாம்பிளுக்கு மண்ணெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருச்சியில இருந்து மண் கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்க. திருச்சியில ஏத்துறப்ப வெயிட் பார்ப்பாங்க. வெயிட் வந்து 10 லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லாரி வெயிட் வந்து எக்ஸ்க்ளூடிங் 5 டன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெயிட் பிரிட்ஜில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. திருப்பி கோயம்புத்தூர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு வெயிட் பிரிட்ஜில் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா மண்ணை வந்து வேற எப்படி மெஷர் பண்ணி பார்ப்பாங்க? புரியுதா? அள்ளியே பார்க்க முடியுமா? மொத்தமாக தான் பார்க்க முடியும். ஸோ லாரியோட வெயிட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு மீதி அங்கே வந்து இத்தனை 3 டன் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 3 டன் வந்திருக்கா அப்படின்றத அந்த வெயிட் பிரிட்ஜ் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. இல்லைனா வந்து மேபி நடக்கலாம், பாதி மண்ணை எடுத்துகிட்டு கூட கொடுக்கலாம், தெரியவா போகுது. ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஏபிள் ஜென்ரேட் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர் எம்டி சிலிண்டர் ஃபார் பேக்கிங் ஆஃப் அ liquefied petroleum gas or being moved for reason other than supply. ஜஸ்ட் எம்டி சிலிண்டர் வந்து போகுது, இங்க இருந்து வேற பக்கம் தூக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேல அது வந்து மூவ்மெண்டா கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது மேல வந்து இவே பில் வந்து ஜெனரேட் பண்ண தேவையில்ல. ஸோ டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டிவைசஸ் டு பி கேரிட் பை அ பர்சன் இன் சார்ஜ் ஆஃப் அ கன்வெயன்ஸ். அந்த கன்வெயன்ஸ் இன்சார்ஜ் இருக்கார்ல அவர் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எவிடன்சஸ் எல்லாம் வந்து அந்த மூவ்மெண்ட் அப்ப கேரி பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா இன்வாய்ஸ் ஆர் பில் ஆஃப் சப்ளை ஆர் டெலிவரி செலான் வந்து இருக்கணும் அவர்கிட்ட பேசிக்கா. அதுக்கப்புறம் a copy of the e-way bill in physical form or e-way bill number in electronic form or mapped to RFID
embedded on the conveyance, except in case of movement of goods by rail or by air or by vessel in such a manner as may be. ஒன்று அவருடைய இன்வாய்ஸ் பில் எல்லாம் இருக்கணும், செகண்ட் வந்து அவர்கிட்ட இவே பில் இருக்கணும். அந்த RFID-லாம் வந்து நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துக்கணும். இல்லை அவனே கொடுத்துட்டான், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ் ஆகும். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டி அதாவது லைக் எப்படி அந்த குட்ஸ் வந்து வெளியே ஸ்கேன் பண்ணி பார்ப்பான்னு நினைக்கிறேன். மேபி என்னன்னு தெரியல. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ் சோனாரா சரி ஆனா இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சின்றாங்கடா, அப்பனா அது சம்திங் ஏதோ ஃப்ரீக்வன்சி வாய்ஸ் அந்த மாதிரி சவுண்ட் பண்றாங்க. 2.0 படத்துல ஒரு ஏலியன் கண்டுபிடிக்கிறதுக்கா அந்த டவர் வாய்ஸ் பண்ணுவாங்க. டவர் கையில ஒரு டிவைஸ் எடுத்துட்டு போவாங்க. ஆக்சுவலி இதுல சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. அப்ப சரிங்களா கௌசிகா, சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. இல்ல தெரிஞ்சா சொல்லுங்க, ஐடியா இல்லையா? நெக்ஸ்ட் invoice reference number, tax. In case invoice is issued, the quick response code having an embedded invoice reference number in it may be produced electronically for verification by the proper officer in lieu of physical copy of such tax invoice. என்ன இது சொல்லு, நீ சொல்லு. QR கோடா? QR கோட் தான் quick response. அப்படியா? ஆமா, அதான் கொடுத்திருக்கானா? சரி, QR கோட் தான் கரெக்ட் தான். அவங்க வந்துட்டு அவங்க QR கோட் கொடுத்தாங்கன்னா அதை அவங்க ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களோட IRN நம்பர் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடும். அதை வச்சு அவங்க ஸோ ஜஸ்ட் வந்து ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே என்னன்ற மாதிரி தெரியும், ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. அதான் வந்து இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர்ன்ற மாதிரி சொல்றாங்க. பிசிக்கல் காப்பிக்கு பதிலா QR கோட். In such a case, the registered person will not have to upload the information in part A of e-way bill for generation of e-way bill, and same shall be auto-populated by the common portal on the basis of information furnished in the prescribed form relating to e-invoice. The commissioner may, by notification, procure a class of transporter to obtain a unique radio frequency identification device and get the said device embedded on the conveyance and map the e-way bill to the RFID prior to the movement of goods. இது சம்திங் ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த இடத்துல RFID சம்பந்தப்பட்ட மாதிரி, பட் இது என்ன எனக்கு தெரியல. பார்க்கணும். சரி, முடிஞ்சிச்சுன்னா நான் அப்புறமே பார்த்துட்டேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இன் லீவ் ஆஃப் e-way bill ஆல்ரெடி பார்த்தது தானே மேலே டாக்ஸ் இன்வாய்ஸ் டெலிவரி செலான் இதெல்லாம் வச்சிருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருப்பானுங்க. அப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கன்வெயன்ஸ். The commissioner or officer employed by him in this behalf may authorize the proper officer to intercept any conveyance to verify the e-way bill in physical and electronic form for all interstate and intrastate supply. Like consent officer அந்த கமிஷனர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பார்ல, அந்த பீப்புள் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து அங்கங்க ஸ்டாப் பண்ணி e-way bill வந்து கரெக்டாக தான் இருக்கா, லைக் கரெக்டாக தான் கொண்டு போறாங்கன்ற மாதிரி செக் பண்றதுக்கு பவர் இருக்கு, அவங்க தான் பார்ப்பாங்க. The commissioner shall get RFID readers installed at places where the verification of movement of goods is located to be carried out, and verification of movement of vehicles shall be done through such device readers where the e-way bill has been mapped with the said device. இதுவும் அந்த கான்செப்ட் தான். The physical verification of conveyance shall be carried out by the proper officers authorized by the commissioner or an officer employed by him in this behalf. However, on receipt of specific information on evasion of tax, physical verification of physical conveyance can also be carried out by any other officer after obtaining a recent approval for the commissioner or an officer. Okay, ஜெனரலா வந்து கமிஷனர் இருக்கார்ல, அவரு அப்படி இல்லைன்னா அவர் சொல்ற மாதிரி ஆஃபீஸர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு குட்ஸ் வந்து ஃப்ராட் பண்றாங்க கொண்டு போறாங்க, அப்படி இல்லைன்னா வந்து டாக்ஸ் எவேஷனோட பண்றாங்க அப்படின்னா யார் வேணா வந்து நடுவில் நிப்பாட்டி செக் பண்ணலாம், அந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் எல்லாமே வந்து ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ். இங்கே சம்திங் டேஸோட கால்குலேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ரீட் பண்ணாதான் தெரியும். ஸ்டில் 1, 2, 3 pages. ஓகே, 2 pages தான் இருக்கு, முடிச்சிடும். Inspection and verification of goods. A summary report of every inspection
every inspection of goods in transit shall be recorded online by the proper officer in Part A of a prescribed form within 24 hours of inspection, and the final report in Part B of the said form shall be recorded within 3 days of such inspection. அவர் வந்து ஏதாச்சும் goods வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு அப்படின்னா அது வந்து within 24 ஹவர்ஸ்ல வந்து பார்ட் ஏல வந்து சொல்லிடுவாரு. அதே மாதிரி பார்ட் பில வந்து 3 daysக்குள்ள ஓகே வித் நெக்ஸ்ட் 3 டேஸ்ல வந்து பார்ட் பில வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டையும் அவர் வந்து சப்மிட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. However, where the circumstance so warrant, the commissioner or any other officer authorized by him may, on sufficient cause being shown, extend the time for recording the final report in Part B of a set form for a further period not exceeding 3 days. Generally வந்து Part A வந்து within 24 hours பண்ணிடணும், Part B வந்து within 3 days பண்ணும். ஒருவேளை வேற சிச்சுவேஷன் தேவைப்படுது நெசசரியா தோணுது அப்படின்னா அந்த 3 days வந்து ஃபர்தரா இன்னும் 3 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? not exceeding 3 days. Further period not exceeding 3 days. Further 3 days not exceeding that. The period of 24 hours as the case may be, 3 days shall be counted from midnight of the date on which vehicle was intercepted. Okay va? So vehicle check பண்ண date night இருக்கும்ல, அந்த நைட்ல இருந்து 3 days குள்ள final report வந்து போட்டுருக்கணும். Where the physical verification of goods being transported on any conveyance has been done during transit at one place within the state or union territory or in any other state or union territory, no further physical verification of the said conveyance shall be carried out again in the state or union territory unless specific information relating to evasion of taxes made available subsequently. புரியுதா? ஒருவேளை ஒரு ஸ்டேட்டை செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே ஸ்டேட்டுக்குள்ள திருப்பி வந்து செக் பண்ண மாட்டாங்க. புரியுதா? எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு இருக்கா, கோயம்புத்தூர் செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அகைன் வந்து கரூர்லயோ திருச்சியிலயோ செக் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒருவேளை வேற ஏதோ அந்த வண்டியில ஏற்றிருக்காங்க இல்ல வேற ஏதோ டாக்ஸேஷன் அவங்க பண்றாங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படின்னு தெரியுது அப்படின்னா தே கேன் செக். ஓகேவா? ஜென்ரலா ஒன்ஸ் செக் பண்ணிட்டாங்க செக் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னா செக் பண்ண முடியும். ஓகே. Facility for uploading information regarding detention of vehicle. Where a vehicle has been intercepted and detained for a period exceeding 30 minutes, the transporter may upload the said information in the specified form. ஒருவேளை வண்டி நிப்பாட்டி வச்சிட்டாங்க ரொம்ப நேரத்துக்கு, half an hour மேல 5 hours 2 hours மாதிரி நிப்பாட்டி வச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வண்டி வந்து 2 hours நின்று இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்போர்ட்டர் வந்து அதுக்கான ஃபார்ம்ல வந்து அப்டேட் பண்ணிடுவார். எக்ஸாம்பிளுக்கு ஜிபிஎஸ் லொகேஷனோட சேர்த்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க டைம் லிமிட் இருக்குல்ல, இத்தனை வேலிடிட்டி வந்து மாறும்ல, இவங்க ரொம்ப நேரம் நிப்பாட்டி வச்சிட்டாங்கன்னா போக முடியாது, டைம் லிமிட் லேட் ஆயிரும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு எவிடன்ஸா அந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் பிளாக்கிங் ஆஃப் இவே பில் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டி. ஸோ பிளாக்கிங் ஆஃப் இவே பில் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டி மீன்ஸ் disabling a taxpayer from generating the e-way bill. Blocking of GSTN of every e-way bill generation will only be for defaulting supplier GSTN and not for the defaulting recipient or transporter GSTN. Suspended GSTN cannot generate e-way bill as a supplier. However, suspended GSTN can get the e-way bill generated as a recipient or as a transporter. இங்க என்ன சொல்றாங்க? ஒருவேளை வந்து பிளாக்கிங் ஆஃப் e-way billனா சப்ளையரை பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. நீ எப்போ பிளாக் பண்ணுவாங்கன்னா ஒருவேளை வந்து அவர் ப்ராப்பராக வந்து ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னா அவர் ஆக்சஸை கேன்சல் பண்ணி நீ வந்து ஜென்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருப்பார். ஸோ ஈவன் தோ அவரால் வந்து இவை ஜென்ரேட் பண்ண முடியலனாலும் இவங்க இருப்பாங்கல்ல ரெசிபியன்ட், அப்பெல்லாம் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், அங்கே இவே ஜென்ரேட் பண்ணதுக்கான ரைட்ஸ் இருக்கு, அவங்க ஜென்ரேட் பண்ணதை வச்சு இவங்க வந்து பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் as per rule 138E, including a consignor, consignee, transporter and e-commerce operator consignee shall be allowed to furnish the information in Part A of GST. Okay, அதான் யார் யாரெல்லாம் வந்து Part A ல வந்து EWB ஃபார்ம்ல வந்து ஃபைல் பண்ணன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Being a person paying tax under composition scheme has not furnished the statement for payment of self-attested tax for 2 consecutive quarters. அங்க சொல்றாங்கல்ல ஒருவேளை எப்போ வந்து அவங்க வந்து இந்த ரூல்ஸ் கூட கம்பேர் பண்றேன்னா இந்த மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை காம்பன்சேஷன் ஸ்கீம் வந்து பே பண்ற பர்சனா இருக்காங்க, அவங்க வந்து ரெண்டு குவார்டருக்கு வந்து பே பண்ணலாம் அப்படின்னா they cannot generate e-way bill. ஓகே. அதே மாதிரி person paying tax under regular scheme has not furnished the returns for consecutive period of 2 tax period.
அப்பனா இதெல்லாம் வந்து லைக் அவங்க வந்து அவங்களோட ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதவங்கள பிளாக் பண்ணிடுவாங்க, அவங்க வந்து ஜெனரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி being a person paying tax under regular scheme has not furnished GSTR 1 வந்து அவர் ஃபைல் பண்ணாம இருக்காரு for any 2 months or quarters ன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி being a person whose registration has been suspended under the provision, அவர் ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவரை ஜெனரேட் பண்ண முடியாது. However, Commissioner may on receipt of an application from registered person in prescribed form on sufficient cost being shown and for a reason to be recorded in writing by order in prescribed form allow furnishing of the said information in Part A of GST EWB 01 subject to prescribed conditions and restrictions. An order rejecting said request shall not be passed without giving the said person a reasonable opportunity of being heard. The permission granted or rejected by the Commissioner of State Tax or Commissioner of Union Tax shall be deemed to be granted or else the case may be rejected by the Commissioner. Okay, ஒருவேளை கமிஷனர் வந்து அப்ரூவ் பண்றாரு அப்படின்னா அவங்க ஜெனரேட் பண்ணலாம். எப்பனா வந்து ரீசனபிள் காஸ்ட் லைக் நாங்கள் வந்து ஏன் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறோன்ற மாதிரி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஆப்போசிட் பண்ணிட்டு கேட்டு ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் லைக் ஒரு ப்ராப்பரான ரீசன் இருக்கு அப்படின்னா பண்ணலாம். ஒருவேளை வந்து அவங்கள்ட்ட கேட்காம சும்மா தாறுமாறாக எவ்வளோ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இட் மே பி நோட்டட் தட் எக்ஸ்பிரஷன் transported by railways அதுக்கப்புறம் transportation of goods by railways, then transport of goods by rail and movement of goods by rail used in the provision discussed above does not include cases where leasing of parcel space by railways take place. புரிஞ்சா இந்த பாயிண்ட்? மேல கொடுத்த மூணு சேம் ரிலேட்டட் தான், ஆனா அது வந்து லீசிங் ஆஃப் பார்சல் ஸ்பேஸ் பை ரயில்வே வந்து இன்க்ளூட் பண்ணலன்னு சொல்றான். லீசிங் ஆஃப் பார்சல் ஸ்பேஸ் பை ரயில்வேஸ் இது வந்து வேற, அது வேற. இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல, சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு இல்ல? சரி, ஓகே. ஜென்ரலா வந்து ரயில்ல வந்து குட்ஸ் கொண்டு போறாங்களா, கம்பார்ட்மெண்ட் இருக்கும், கம்பார்ட்மெண்ட்ல குட்ஸ் ஏற்றி அதுக்கு பில்லு கொடுத்துருப்பாங்க, இன்வாய்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து மேலே பார்த்து அந்த சினரியோஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் பை ரயில்கீழே வந்துடும். ஆனால் அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு லீஸுக்கு விட்டுருவாங்க. புரியுதா? நம்ம அதில் என்ன வேணால் கொண்டு போய்க்கலாம், என்ன வேணாம்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம என்ன வைக்க முடியுமோ வச்சு கொண்டு போய்க்கலாம். அது ஒருவேளை நம்ம குட்ஸ்னா எம்டியாக போயிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து லீஸ்க்கான அமௌண்ட்டை பே பண்ணிட்டு இருப்போம். புரியுதா? இது வந்து வேற, டிரான்ஸ்போர்டேஷன் குட்ஸ் பை ரயில் வேற, லீஸ் பை ரயில்வேஸ்ன்றது வேற. ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு 20 ஸ்கொயர் ஃபீட் வந்து லீஸுக்கு விட்டுருவாங்க. அதில் வந்து தனியாக வந்து அவங்க குட்ஸ் ஏற்றி கொண்டு போய்க்குவாங்க, அது வேற. ஆனால் மீதிக்கு 75 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்ல, அதில் வந்து இவங்க வாங்கின இன்வாய்ஸ் படி பில்ஸ் படி குட்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த 25 ஸ்கொயர் ஃபீட்டை பற்றி தான், அந்த 25 ஸ்கொயர் ஃபீட் பற்றி தான் பேசுறாங்க, லீஸ் பை ரயில்வேஸ்ன்ற மாதிரி, லீசிங் ஆஃப் ஸ்பேஸ். இது வந்து புதுசு, ரொம்பலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, யூஸ் ஆகுது. பட் நார்மலாக ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது சொன்னதுல எது வரைக்கும்? ஓகே, மிஸ்டர் ஏ எக்ஸாம்பிள் இருக்கா, முடிய போதுரா. A registered person paying tax on a regular scheme in Delhi has not filed GST 1 for last 2 months. Regular person tax pay பண்ணிருக்காரு, ஆனால் last 2 months வந்து அவர் GST 1 ஃபைல் பண்ணல. Mr. B Haryana wants to generate an e-way bill for goods to be supplied to Mr. A. Mr. A க்கு வந்து Mr. B வந்து goods supply பண்றாரு, அது e-way bill வந்து ஜெனரேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. Here there will be no restriction in generating e-way bill for Mr. B who is making outward movement of goods as he is a regular return filer. Mr. A wants to generate an e-way bill in respect of an outward supply of goods to Mr. H. E-way bill generation is blocked in this case as it is an outward movement of goods of Mr. A who has not filed GST 1 for past 2 months. இந்த எக்ஸாம்பிள் புரியல, ஏன்னா நீங்க கவனிக்கவே இல்லை கிளாஸ். ஏன் டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க? சரி ஓகே, இந்த எக்ஸாம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை வந்து நம்ம ஜிஎஸ்டி நம்ம இவே பில் ஜெனரேட் பண்ண ஃபெசிலிட்டி பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து இவே பில் வந்து ஜெனரேட் பண்ண முடியாதா? எப்ப பிளாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தோமா, ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருக்காங்கன்னா பிளாக் பண்ணிக்குவாங்கன்ற மாதிரி பார்த்தோம். இந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எடுத்து என்ன சொல்றேன்னா, மிஸ்டர் ஏன்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு அவன் வந்து இரெகுலர் டாக்ஸ் பேயர், ப்ராப்பரா பே பண்ணல, சோ அவனை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அவனுக்கு மிஸ்டர் பி வந்து சப்ளை பண்றான். மிஸ்டர் பி வந்து வேற ஒரு ஊர்ல இருக்கான், அவன் வந்து ஜென்யூனான டாக்ஸ் பேயர் தான். ஸோ வந்து அவன் வந்து சப்ளை பண்றான். ஸோ அந்த இடத்துல வந்து அவன் இன்வாய்ஸ் வந்து போட முடியும், லைக் இவே பில் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். பிகாஸ் வந்து B to A தான் போகுது, ஸோ அவங்க வந்து B தான் ஜெனரேட் பண்றான், பண்ணிக்க முடியும். ஆனா நெக்ஸ்ட் கேஸ்ல வந்து பார்த்தோம்னா A வந்து
வேற ஒருத்தனுக்கு சப்ளை பண்றான். ஏ வந்து ஹெச்சுக்கு சப்ளை பண்றான். இந்த சப்ளையர் யாரு? ஏ. ஜெனரேட் பண்ண போறது யாரு? ஏ. ஆனா சின்ஸ் வந்து இவனை பிளாக் பண்ணி வச்சிருக்கனால இந்த இடத்துல வந்து ஈவே பில் வந்து ஜெனரேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியில பார்த்த 3 பேஜ் இதை பத்தி தான் இருக்கு. தெரியலன்றீங்க. சரி, ஓகே. டாக்ஸ் இன்வாய்ஸ் ஆர் பில் ஆஃப் சப்ளை டு அக்கம்பனி transport of goods. அது வந்து ரூல் 55 ஏன் கொடுத்திருக்காங்க. A person in charge of the conveyance shall carry a copy of the tax invoice or bill of supply issued in accordance with the provisions. In case where such person is not required to carry an e-way bill. ஒருவேளை அந்த person வந்து e-way bill கொண்டு போக வேணான்ற மாதிரி பார்த்திருப்போம்ல. The cases where e-way bill is not required to be generated னு பார்த்தோம்னா இருக்கா. எந்த கேஸ் e-way bill ஜெனரேட் பண்ண தேவையில்லை. அந்த இடத்துல வந்து உங்க bill of supply tax of invoice கையில வந்து எவிடன்ஸா வச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் ரீகேப்சர்னு சொல்லிருக்காங்க. ஜஸ்ட் மேல பார்த்த ஒரு சம்மரி தான் இருக்கும். ரீட் பண்ணிக்கோங்க. சம்மரி பெருசா இல்லை. ஜஸ்ட் வந்து எத்தனை பேஜ்? 3, 4. அதாவது மேல பார்த்தது எல்லாமே இன்னும் தெளிவா கொடுத்துருக்கான். இதெல்லாம் இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் டைம்ல வந்து நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிக்க தேவையில்ல. இந்த லேட்டஸ்ட் ரீகேப்சர் இருக்குல்ல, இதை பாத்தீங்கன்னாலே போதும். எல்லாமே இதை கவர் ஆகி தான் இருக்கு. தெளிவா கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் டெஸ்ட் அண்ட் லாஜிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்படி டெஸ்ட் வருது எழுதிடுவீங்க. அவ்வளவுதான். ஈவே பில் ஓவர்.